இதுல ராயன் அப்படின்னு இந்த டாஸ்க் பீஸ்ட் அந்த அக்காலாம் வர்றதுக்கு முன்னாடியே இது இப்படிதான் போகும் அப்படின்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் போட்டது பாத்தீங்களா? நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் இதை போட்டேன். பார்த்தேன் சார், நானும் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஆக்சுவலா உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், நான் பர்சனலா கேட்டிருந்தேன், நீங்க எப்படி சார் ராயன்னு சொல்றீங்க, எனக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த டிசைன் மாதிரி தலைவன் தான் டைட்டில். அதை யாரு நினைச்சாலும் அசிக்க முடியாது. என்ன டைப் இதெல்லாம் ரெக்கார்ட் நோட் பண்ணுங்கப்பா லிசனர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க சீக்கிரம். அது என்ன ட்ரை பண்ணாலும் என்ன இதெல்லாம் வந்து இட்ஸ் a merge of the content. அவ்வளவுதான். அது எல்லாத்துக்கும் மேல இதை விட நான் மறுபடியும் சொல்றேன், இதை விட பயங்கரமா இருக்கும். அடுத்த வாரம் இந்த குலே பகவாலி கூட்டம் எல்லாம் உள்ள போவோம். அப்ப எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் போறீங்களா சார் நெக்ஸ்ட் வீக்? நாம இல்லாம ஆட்டம் கலகட்டுமா? நம்ம ஆட்டமே உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியா சார்? இந்த எல்லாருமா, நான் மட்டும் இல்லம்மா, எல்லாருமே போவாங்க. அதான் சார், இல்ல நெக்ஸ்ட் வீக்கே போறீங்களா நீங்க? ஜான் 10th மேல போவீங்க. ஐ மீன் தான் இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், கலக்குங்க சார். நம்ம போறது வந்து பெட்டி டாஸ்க் முன்னாடியா இருந்தா நம்ம ரகலைய அங்க வச்சு பாருங்க, பெட்டியை எவன் தூக்குறான்றத நானும் பாருங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன், என்னால கீழே வர முடியாது, நீ பெட்டி தூக்கிட்டு என் கூட வந்தாலும் சொல்லுவீங்க. சொல்ல நின்னுங்க. ரவி சார் ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணும் சார். சொல்லுங்க சார். தயவுசெய்து எப்படி நம்மளால வந்து குழப்பாங்க சார் எல்லாருமே வந்து உள்ள வந்து, அது மட்டும் அவனுக்கு நல்ல ஒரு சூப்பரா ஒரு பூஸ்ட் மட்டும் குத்துருங்க சார். அதான் சார் எங்களுக்கு வேணும், வேற எதுவுமே ஆசைப்படல சார் உங்ககிட்ட நாங்க. அதாவது எனக்கு ஒரு ஆசை இருந்ததுல இந்த கேம் விளையாடணும்னு, அதை கெடுத்து விட்ட ஒரு ஆசையில இவனுங்க அத்தனை பேரோட ஆசையை கெடுக்கிற மாதிரி நான் ஒண்ணு விளையாட மாட்டேனா? அதெல்லாம் பண்ண மாட்டேனா? எனக்கு ரூல்ஸ் இருக்கா இல்ல எனக்கு இது இருக்கா? ஒன்னே எடிட் இருக்கும், அது கூட அந்த எடிட் எனக்கு ஃபேவரட்டா எப்படி ஆடணும்னு உங்க மீடியாக்காரனுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி ஆடணும்ன்றது தெரிஞ்சுதான் எனக்கு என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் ஆனா இதெல்லாம் நான் உள்ள போறேன் வாட்ஸ்எவர் தலைவன் தான் டைட்டில், அதுல எந்த இதுவும் இல்ல. பட் ஆனா இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாரம் உள்ள போறவன்லாம் ஒரு வேலையை பார்ப்பானுங்க. முத்து அந்த வேவ் இருக்குல்ல, அதை டைவர்ட் பண்ணி வர்றதுக்குன்னு ஒரு வேலையை பார்ப்பாங்க. லைக் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸிட்டட் அவுட். இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, ஒரு பாயிண்ட்ல வந்து ஏன் இந்த டைட்டில் மாறக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். தீபக்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நான் இப்ப சொல்றேன், உள்ள போறவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் தீபக்வாங்க. ஜாக்லின் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். வெளில வந்த கூட்டம் ஜாக்லின் அவ்வளவு ஈஸியா உள்ள போய் சொல்லாது. சௌந்தர்யாவை சொல்லலாமா வேணாமான்றது வந்து சௌந்தர்யாவான்னு வரும்போது தீபக் அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா அரசியலும் இனிமேல் தான் நடக்கும். இல்ல சார், இது வந்து அவங்களுடைய பாயிண்ட்ல ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் அதை மட்டும் கேட்டுக்கிறேன். சார் பேசின பாயிண்ட் இல்ல அப்படி கிடையாது ப்ரோ, மறந்துறதுக்குள்ள கேட்டுருவோம் வேண்டாம் சார். இது வந்து இப்போ இந்த தீபக்ன்ற நரேட்டிவ எப்படி அவங்க பர்சனலா செட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்றீங்களா, ஸ்கிரிப்டடா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றீங்களா? இல்ல அவங்களாவே பர்சனலா அவங்களுக்கு முத்து மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி இனிமேல் தான் காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ இத வந்து ஒரு முத்து ஜெயிக்கிறத விட தீபக் ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மெதுவா பிராண்ட் ஆகும். ஓகே ஓகே சார், புரியுது. இப்போ ராயன் இப்ப டைட்டில் டிடிஎஃப் அடிச்சிட்டாரு சரிங்களா? இப்ப நீங்க யாரெல்லாம் இருப்பாங்க, இப்ப யார் இந்த வாரம் வெளில போவான்னு நினைக்கிறீங்க? புதுசா மஞ்சரி பவித்ரா. ரவி சார் சொல்லுங்க சார். புதுசா இப்ப ஜாக்லின் அந்த லிஸ்ட்ல வந்துருக்காங்க. இது புதுசா இருக்கு, ஜாக்லினா வராங்களா? ஆமாமா, இது பாட்டம் 3ல இருக்கு சார். அதுல செகண்ட் வந்துட்டாங்க இப்ப. அதான் அவங்களும் நேத்துல இருந்து ரூமர் போயிருக்கு சார். ஓகே, ஆனா யாருக்காவது ஃபார்மா சொல்லணும்னு நினைக்கிறது மஞ்சரி வெளில போயிடுவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மஞ்சரி போயிடுவான்னு தோணுது. ஆமா சார், அவங்க மஞ்சரி பவித்ரா சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் சார் எனக்கு. பவித்ரா வந்து இதுல இருக்காங்களா, டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களா? சார் பவித்ரா ஜாக்லின். ஆமா சார், மஞ்சரி அண்ட் பவித்ரா தான் மாறி வருது சார். அன்அபிஷியல் ஓட்ல அப்படி வருது, 3 பேரும் காட்டுது, 4 பேர்த்த காட்டுது. அருண் கூட இது பண்ணிருங்க. மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா, இந்த 3 பேர்த்த தான் காட்டுது. பவித்ரா என்ன இதுல அப்படின்னு தெரியல, அது அன்அபிஷியல் அப்படி காட்டுது. உங்களை எத்தனை பேரால வந்து கன்வின்சிங்கா மஞ்சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பெருமாறியான மக்கள் வெளியில மஞ்சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நானும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார்.
அதாவது இந்த கேம்ல இந்த நேரத்துல எடுக்கிற டிசிஷன் தான் ரொம்ப முக்கியமான டிசிஷன். அதாவது ஒன்னு டைட்டிலுக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்ப யாரோ சொன்ன மாதிரி ஒன்னு ராணவ், இல்ல எந்த விதத்திலயும் மைலேஜே இல்லாத ஒரு கேரக்டர் பவித்ரா. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை தான் தூக்குவாங்க, ராணவ் இல்ல பவித்ரா. மஞ்சரிய இந்த வாரம் உள்ள இருக்க வைப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் அந்த இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபர்தர் கம்யூனிகேஷன். இப்ப நீங்க வந்து சௌந்தர்யா ஜாக்லினை வச்சு அவங்களால கேம் ஷோ நகர்த்த முடியாது. இந்த ஷோ நான் ஃபர்தரா நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 3 பேரும் ஐடென்டிக்கலி இவங்க 3 பேரும் தனித்தனியா பாய்ஸ் கிட்ட பேசுவாங்களே தவிர இவங்க 3 பேருமே ஒன்னா கூட பேசிக்க மாட்டாங்க. இவங்க பெருசா கூட கனெக்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ ராணவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து சர்ப்ரைசிங் எலமெண்டா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பவித்ரா எடுத்துருவாங்க. இல்ல ரவி சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க எக்ஸ் கனெக்ஷன் உள்ள போயிட்டு வந்து தீபக் ப்ரொமோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. தீபக் வந்து சொன்னா கூட முத்து பெருசா எடுத்துக்க மாட்டாப்ல. பட் என்னன்னா வந்து ராயனை சொன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிருவாப்ல. அதனாலதான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு இந்த மேட்டரை உடச்சு விட்டு கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். 2 விதம் இருக்கு. கேக்குதுங்களா பேசுறது? ஹலோ, கேக்குது சார், நீங்க பேசுங்க. கேக்குது சார், பேசுங்க. ஐயோ இப்ப கேக்கலையே, கால் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா பாயிண்ட் யாருக்கு தான் உங்களுக்கு பேச சொல்றீங்க, அதுக்கடுத்து அதான் மீதிக்கும் கீழே. இல்ல எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி. இது ஜாக்லின் வந்து ரயானை ப்ரோன்னு சொன்னதுக்கு ஏன் அவர் அவ்வளவு ஃபீல் ஆகணும்? அது யாருக்காவது புரிஞ்சுச்சா? யாருக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இல்ல அது ஒரு சென்டென்ஸா அது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கும்போது அப்படியா ப்ரோ ஒரு ஃபேஸ வந்து ஒரு மாதிரி வச்சு ப்ரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொன்ன மாதிரி சொன்னதே அவருக்கு ப்ரோக் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ரவி சார். ஏன்னா ஓகே ஓகே ஹலோ. கேக்குது சார். யா ஆமா, என்ன கண்டென்ட்ல இருந்தோம் அது மறந்துட்டேனே. ராயன் தீபக் தீபக் ப்ரோமோட் பண்ணாங்கன்னா அது முத்துவை பிடிக்காம இல்ல, ஒரு மாதிரி டைட்டில் ஒரு ஆளை நோக்கி போயிட்டு இருக்குல்ல. ஸோ எல்லாருமே முத்து ஃபேவரா பேச மாட்டாங்க. உள்ள வர்றவங்க வந்து முத்து ஃபேவர். மற்றபடி சௌந்தர்யா அப்படின்னு பேசுற கூட்டத்தை விட ராயன் பேசுற கூட்டத்தை விட அப்ராப்ரியேட்டா தீபக்கை புஷ் பண்றது ஜாஸ்தி ஆகும். ஓகே, இது வந்து நீங்க வந்து எப்படின்னா இப்போ வரைக்கும் தீபக்கா முத்துவான்னு சொல்லி சரியா பிரிக்கிற அந்த மாதிரியான மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌடு உள்ள இன்னும் இல்லை, சரிங்களா? இப்போ இந்த மைனாரிட்டி க்ரௌட்லேயே இப்போ சும்மா இப்போ கூட ஒரு பாயிண்ட் வந்ததுன்னா மஞ்சரி முத்து அப்படின்னு அந்த பிடிக்காத கூட்டம் விஷாலா இருக்கட்டும், இல்லை அருணா இருக்கட்டும், இல்லை பவித்ராவாக இருக்கட்டும், இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபேவர் டு த கிரவுண்டாக அந்த பக்கம் போகாமல் இருக்காங்களே. இவங்க லெவல்லே அப்படி இருக்காங்கன்னா இப்போ வெளியில் நிறையா பார்த்துட்டு வந்தவங்க இப்போ ஓரளவுக்கு வெளியில் நாய்ஸ் வந்து முத்துக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு இருக்குன்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிற எல்லாருமே அதை பேச ஆரம்பிப்பாங்க. யார் பேசுகிறாங்களோ இல்லையோ தலைவன் நான் பேசுவேன், சரிங்களா? நான் பேசுறது வம்பிழுக்கிற மாதிரி தான் பேசுவேன். நான் 100% அப்படி தான் பேசுவேன் நான். அதனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக கான்ட்ரவர்ட்டடாக இதில் எதையோ ஒன்றா பேசுறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அது இன்னும் ஜாலியாக போகும்னு வைங்க. பட் ஆன் த கிரவுண்ட் வெளியிலேருந்து வர்றவங்களில் ப்ரொமோட்டிங் புஷ் வந்து இவருக்கு இன்னொரு காம்படிட்டிவாக இவரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி விடுவாங்க, தீபக் வந்து பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஆனா சார் ஒரே ஒரு விஷயம், நம்ம நீங்க பண்றது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். அப்புறம் பண்ணி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறது பயமா இருக்கு. பாருங்க, நம்ம வந்து இது எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான லைக் தான். நமக்கே ரிவர்ஸ் ஆகிடுமா. நம்ம பண்ணுறது எப்படின்னா முத்துன்னு நம்ம வாயாலலாம் முத்துலாம் சொல்ல அவசியமே கிடையாதுங்க. அதை சொல்கிறதுக்கு வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வேலை முத்துவை தாண்டி இருக்கிறவங்க கூட நமக்கு நிறையா வேலை இருக்குது. கரெக்ட். நம்ம போய் ஏங்க செய்கைக்காக காத்துட்டு இருக்கோம் சார். ரவி சார் நான் ஒண்ணே சொல்லிடலாமா? மஞ்சரி வந்து ரயானுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களே. ஆமா சார்.
எனக்கு என்னமோ அதனாலயே அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. அது ஒரு ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி தோணுது. சார் ஆக்சுவலாக என்னென்னா சார், ஓட் பேங்கிங் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் கரெக்டு சார் நீங்கள் சொன்னது. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல சார், அந்த பாயிண்ட் வந்து விச் இஸ் நாட் ஹாப்பி அட் ஆல், அதுவும் கரெக்டு சார். ஆனால் கேம் பெர்ஸ்பெக்டிவில் சார், அடுத்த வாரத்தோட எலமெண்ட் என்ன, இந்த வாரத்தில் யாரை நம்ம ரீட்டைன் பண்ணுறோம், இவங்களுக்கு நியாயமான ஓட்டே இருக்கட்டும் சார். பவித்ராக்கு ஒரு நியாயமான ஓட் பேங்கிங்கில் இருக்காங்க, ராணா ஒரு நியாயமான ஓட் பேங்கிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அவங்களால என்ன சார் மைலேஜ், நமக்கு என்ன மைலேஜ் இருக்குன்றதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரம் பூரா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஒரு மைலேஜ் ஆஃப் கன்வெர்ட்டிங். நீங்கள் வந்து ஒரு பவித்ராவை உள்ளே ரீட்டைன் பண்ணோம்னா அந்த பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்றது பவித்ரா உள்ளே இருக்கிறதுக்கான அந்த வே ஆஃப் ஆங்கிளை திங்க் பண்ணாங்கன்னா, அவங்க நினைக்கிற ஒருத்தங்க அங்கே அந்த பெட்டியை எடுக்கிறதுக்காக ஒருத்தரை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான க்ரௌடெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குமோ அவங்கள தானே வெளில எடுக்க பார்ப்பாங்க. ஆமா சார். அந்த ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது பவித்ரா, ராணவ் இதுங்கெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற ஆங்கிள் படி மஞ்சுரி கூட பெட்டி எடுக்கிறதுக்கான த்ரெட்டாக இருக்கலாம். ஆனால் மஞ்சுரி ஒரு வேளை உள்ளே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபினாலே போகிற கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு அர்ச்சனா மாதிரி நம்ம ஏதோ நமக்கான ஏதோ ஒரு வேவ் இருக்குன்றதை அவங்க ஒரு மாதிரி ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதுக்காக அவங்க பெட்டி எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ப்ராபபிலிட்டி ரேஷியோ அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மைலேஜ் ஒன்று இருக்கிறது இருக்குது. இதை எல்லாத்தையும் மீறி இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வைல்ட் கார்டுக்கு ஃபைனாலே கொடுத்தாச்சு, இன்னொரு வைல்ட் கார்டு எதுக்கு வைக்கணும், எடுத்துடலாம் அப்படின்னு இந்த வாரத்தில் மஞ்சுரியும் அடுத்த வாரத்தில் ராணாவும் எடுக்கலாம் சார். வர்ஷினி வந்திருக்காங்களா? பேட்ச் ஐடி 6656 ரிப்போர்ட்டிங் சார். இந்த அயன் தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு கூட டாப் 5ல முத்து வந்து வர மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். கிடக்கலாம் சார். எல்லோ க்ரோ சும்மா சம்மந்தமெல்லாம் அந்த முதல் 4 வாரத்தில் பேசுகிறானா, அப்போ பூரா கோவாவில் இருக்கேன், சௌந்தர்யா கூட இருக்கேன்னு சுற்றிட்டு இப்போ வந்து தேடி முத்துக்குமரன் நான் தேடுறேன். ஏன் இவனுக்கு 5 வாரம் கழிச்சு தான் முத்துக்குமரன் எங்கே இருக்கானே தெரியுதாம்மா, இல்லை 5 வாரம் கழிச்சு தான் கருத்துக்கு முரண்பட்டா வருதுதாம்மா, 5 வாரம் கழிச்சு தான் இவனுக்கு வந்து இது ஒரு பேச்சாளர்களுக்கான களம்னு தெரியுதாம்மா. அவ்வளோ நாள் உண்மையிலேயே கோவாக்கு போயிட்டானா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ ப்ரே மை பாய் வெயிட்டிங் ஃபார் யூ. வரேன்டா உனக்கு கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி. இது வந்து ஒரு இந்த தலைவன் வந்து என்னென்ன செஞ்சான்றது அங்கே பேசுறது. நான் என்ன வந்து பாக்கு போட்டுட்டு கதை கேட்கறதுக்கு பவித்ரா நினச்சியான்னு கேட்கணும். போய் நீ பேசுறதெல்லாம் வா ஏண்டா காது வச்சு கேட்குறாங்க, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் பேசணும் சார். உள்ள கண்டென்ட் நடக்குதோ இல்லையா, உங்களுக்கு ரஞ்சித் சாருக்கு ஃபைட் வராம இருந்தா சரி, அதுவே பெரிய கண்டென்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது நான் மறுபடியும் சொல்றேன், நானே இழைச்சாலும் அதுக்கு நீங்க நம்பலாமே 2 வாரத்துல கூட ரஞ்சித் சாரை என்னால் அசைச்சிக்க முடியாது. அது இஸ் அ வெரி வெரி பொட்டன்ஷியல் ஆக்டர். மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்தோடனே சீட்டி வேற வருஷனுக்கு போயிடுவார். இல்ல சார், இதுவரையும் எவிக்ஷன் நடந்தது பூரா அன்அபிஷியல் இதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. இந்த வட்டம் அப்படிதான் நடக்கணும். அப்படி இல்லாட்டினா நீங்க சொல்ற ராணவ் டாப்ல இருக்காரு. இல்ல சார், அது ஒரு பயங்கரமான பிம்பம் சார். நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆனந்தி போனப்ப சாச்சனா இருக்காங்களா, சாச்சனா போனப்ப டபுள் எவிக்ஷன்ல ஆனந்தியை தூக்குனதும் நடுவுல சத்யாவையும் யாரு இன்னொருத்தவங்களை சேர்த்து தூக்குனாங்க, யாரு தர்ஷிகாவையும். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? தர்ஷிகா அந்த பர்டிகுலர் வாரத்துல சத்யா வெளில போனது ஒரு பக்கம் இருக்கு, தர்ஷிகா வெளில போவாங்க நீங்க நினைச்சீங்களா? இல்ல, அவங்க பாட்டம்ல தானே சரி இருந்தாங்க. கேக்குறேன், சத்யாக்கு கீழே இருந்தாங்களா அவங்க? இல்ல, சத்யாக்கு மேலதான் இருந்தாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு பாட்டம் லைன் பிளேயர்ல அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் இனிமேல் தேவையில்லை, கேமுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எலிமினேட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த ஆஃப்லைனோடைய ஓட்ஸ் எல்லாமே ஒன்று காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஃப்லைன் ஓட் காட்டுற அந்த ஆங்கிள் படி இந்த வாரத்துல இருந்து அப்படி கொண்டு போக நினைச்சாங்கன்னா
அப்படியே நீங்க சொல்ற அந்த ஆங்கிள் படி நினைச்சாங்கன்னா இந்த ஆஃப்லைன் ஓட்டு ராணவ கன்ஃபார்மா தீபக் மேலதான் காமிக்கும் அடுத்த வாரம். ஜாக்லினுக்கு மேலதான் காமிக்கும். இந்த ஆஃப்லைன் ஓட்டு ஒரு சில பிளேயர்ஸை வந்து அடுத்த லெவல் கேட்டகரிக்கு போய் விடாது. அதை கட் பண்ணோம்னா இந்த வாரத்துல கட் பண்ணாதான் உண்டு. அந்த அந்த இம்பாக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்பாக்டை கட் பண்ணா அது இப்ப நீங்க அப்படி ஆஃப்லைன் ஓட் படி தான் போகணும், அதுதான் அந்த இம்பாக்ட் தான் கரெக்டான இம்பாக்ட் நம்ம டிசைட் ஆயிட்டோம்னா நீங்க வந்து தாராளமா சொல்லி வைக்கலாங்க. தீபக்கு மேலையும் இப்ப சௌந்தர்யாக்கு கீழையும் ஆக்சுவலா சௌந்தர்யா முத்துக்குமரன் இவங்க 2 பேருக்கு கீழே மட்டும் வந்தா ராணாவோட ஓட்டு வந்து பயங்கரமா வருதுல, அப்படிதானே இருக்கு டிசைனு? ஆமா சார், ஆமா. ஆமா சார். ராணவ் 2வது இடத்துல இருக்காரு, தீபக் ஃபர்ஸ்ட். இல்ல ராணவ் 3வது இடத்துல, ரயான் தான் 2வது இடத்துல இருக்காரு. இப்ப ரயான் இருக்காருல்ல, இப்ப இந்த குரூப்புக்குன்றதால ரயான் 3வதுல இருக்காரு, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா, ஆமா. கரெக்ட் சார். இல்ல சார், நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ இந்த வாரம் மட்டும் முத்துக்குமாரிடம் மட்டுமே இது பண்றாப்புலதான் இருக்கு. நான் எல்லா இதுமே பாக்குறேன், எல்லா கமெண்ட்டுமே பாக்குறேன். அதுவுமே அவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த வாரம் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் மாறும் அப்படின்னு கரெக்டா அருண்கிட்ட கரெக்டா அந்த மாதிரி சொல்றாரு. அது என்ன அது எப்படி அவருக்கு தெரியுது? இல்ல அவரு நான் ஸ்டாப்பா 10 கேம் 10 டாஸ்க்கும் புலம்பி தீக்கிற அளவுக்கு ஆட்டாங்க. இவங்க உட்கார்ந்து வேப்பலை அடிக்கிற அளவுக்கு உட்கார விடாம ஆடுறாங்க. ஆடின அத்தனையுமே விமர்சனம் ஆகுது, விமர்சனம் அத்தனையுமே பேச்சாகுது, பேச்சாகிறதுல அத்தனையுமே சண்டை, கருத்து உடன்பாடு இல்ல, ஆளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்ப எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட். இப்ப கூட யாரோ ஒருத்தர் மஞ்சரி 2 பாயிண்ட் கொடுத்தது, அந்த 2 பாயிண்ட் கொடுத்தது தப்புன்றது டக்குன்னு யோசிக்கிறா. இவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன பதிவு போட்டா கூட வெளியில பெரிய ரிஃப்ளெக்ஷனா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இத வந்து இவ்வளவு அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கேம் ஆடுற ஒருத்தன் 100% இருப்பான். வெளியில இந்த டிடிஎஃப் வந்து ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். அவுட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் 6 சீசன்ல டிடிஎஃப் எல்லாமே ஒரு அளவுக்கு எப்படி சொல்றது, அசால்ட்டா போக முடியாத இந்த டிடிஎஃப் தான் உண்மையிலேயே. இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ கொஞ்சம் ஸ்லோ ஸ்டாண்டர்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் போட எல்லாமே நான் சூப்பர்னு சொல்றதை விட ஈஸியா போக முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதுல எல்லாத்துலயுமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு கொண்டு போன விதம் வந்து உண்மையிலேயே இவங்களுக்குள்ள நிறைய பண்ணி விட்டதுக்கான நிறைய ஸ்பேஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸா இது வெளியில ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு முத்து ஜட்ஜ் பண்றதுல பெரிய ஆச்சரியமே இல்லை. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்ப பேசுன மாதிரி தான் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒப்பீனியன் ஷேர் சார் முத்து சொல்லல சார், ரயன் சொன்னாரு. ரயன் தான் சொல்லிட்டு இருந்தான் சார் இந்த வீக் அப்புறம் மாறும். ரயான் தான் அருண்ட்ட, அதாவது இந்த வீக் மட்டுமே மாறும் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அவனால சொல்ல முடிஞ்சுச்சு? இல்ல பிரதர் உண்மையிலேயே பிரதர் இந்த வீக்ல அப்படிதானே நடந்திருக்குன்றேன். தப்பு இருக்கு சார். அதான் நமக்கு தெரியுது சார், நம்ம வெளியே இருக்கோம், நமக்கு தெரியுது. அவருக்கு ஒருவேளை இந்த இவ்வளவு நாள் நடந்தது, இவ்வளவு நாள் இல்ல உள்ள சண்டைய வச்சு அப்படி சொல்றாரா? சண்டே இல்ல, அந்த ஆர்கியூமெண்ட்ல அவன் பிளேஸ் பண்ற பாயிண்ட்ஸ் மேல அவனுக்கு இருக்கிற கான்பிடன்ஸும், ரெண்டாவது இந்த கேமும், இன்னொன்னு அவன் உறுதியா நம்புறான்ல இந்த 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 பர்டிகுலர் பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட், அது வேலிடே இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தன்னுடைய வாதத்தின் அவனுடைய குரோத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப கான்பிடண்டா பேசுறான். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குல்ல, அவனோட ஒவ்வொரு வாரத்தோடைய விதத்துல இப்ப கடைசி 2 வாரத்துல எல்லாம் விஜய் சேதுபதி சார் வந்து ராயனுடைய ப்ரெடிக்ஷனை ரொம்ப பாராட்டி பேசுற அந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு பெரிய என்கரேஜிங் டூலா இருந்திருக்கும். பல விஷயங்கள் அவன் அசஸ் பண்றபடி நடக்கிறதுக்கான அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் கூட ஒரு பெரிய காரணமா இருக்கும். இன்னொன்னு அவன் கேம் பண்ற கான்ஃபிடன்ஸே அவனை ரொம்ப அப்ரைஸ்ல வச்சிருக்கோம் பெல்ட்ல. ஸோ அவன் கெஸ் பண்ணபடி வெளியில இதுக்கான ரிமார்க்கபிள் டாக் இருக்கிற அந்த ஒரு விஷயம் அவன் கெஸ் பண்ற. அவன் பேசிக்கலி அவன் குட் அனலைசர். அவன் அனலைஸ் பண்றான் அவன். ஆனா அந்த அனலைஸ் வந்து இப்போ அவன் பண்றது வந்து மோர் தேன் அனலைஸ், ஒரு காம்படிட்டிவ் கிரன்ச்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால இது அவன் அனலைஸ் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்றதை விட அவன் அனலைஸ் பண்ற ஒரு விஷயம் நடக்குது. பட் இப்ப ரயானுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் வந்து ரயானுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே சொல்றீங்களா சார்? வெளியில ஓ
வெளில வந்து பயங்கரம். நான் இதை முதல் நாளே சொன்னேன், டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிவியேஷன் பண்றதுக்கான மெயின் ஐடியாலஜியே வந்து ஓட் பேங்கிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணி காம்படிட்டிவ் பிளேயர்ஸை ஷேர் பண்ண வைக்கிறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் தான். அதுதான் நடக்கும். முத்துவை யார் ஹார்டாக ஹிட் பண்ணுறாங்களோ ஹிட் பண்ணுற அந்த பிளேயர்ஸை உடனே பேக்கப் பண்ண பார்ப்பாங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் எகிர்றான் அப்படின்டா முத்து கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்காதுல்ல சார். இந்த வாரம் அவனுக்கு மட்டும் இப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா, முத்து ரொம்ப அக்ரெசிவா இந்த டிடிஎஃப் எடுத்துக்கிட்டது தான் தப்பு. முத்து வந்து இந்த டிடிஎஃப் வந்து அதாவது டாஸ்க் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, டாஸ்க் பீஸ்ட்னு ரயனுக்கு அந்த பேரை விட நான் டாஸ்க் எல்லாத்துலயும் சரிவர உழைப்ப போட்டிருக்கேன், நான் இந்த இதை அடிக்கணும்னு நினைச்ச அந்த முனைப்போட இந்த டிடிஎஃப் தூக்கணும்ன்ற அந்த வெறி வந்து அவனை ஒரு இடத்துல காமன் கம்போஸ்டா ஒரு எந்த இடத்துல காமன் கம்போஸ்டா போகணுமோ அதை போக விடாம பண்ணிடுச்சு. அவ்வளவு தேவையில்லை, அவ்வளவு ஃபோர்ஸ் தேவையில்லைன்றது கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தானா என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய வாதங்கள் தவிர்த்து கேம்குள்ள ஃபோக்கஸ் ஆயிருக்கலாம். அவனே சொல்லுவான், நிறைய பேசுறத கொடுத்து எனர்ஜியை சேவ் பண்ணுங்கன்னு. அந்த வேலையை அவன் பண்ணிருக்கலாம். ஆமா சார், வின்னர் மெட்டீரியல் யாருமே டிடிஎஃப் ஜெயிச்சது இல்ல. போன சீசன் வச்சனா அதுக்கு முன்னாடி அது ஜெனரலா இருக்கிற அந்த ஹிஸ்டரி கண்டினியூ ஆகுது. எனக்கு தெரிஞ்ச முத்துக்கட்டு இதுவான பாயிண்ட் வந்து அவரு என்னடா என்ன நாமினேஷன்ல வரவிடாம ஒண்ணு பண்றீங்களா, அது நீங்க பண்றதா இருக்கக்கூடாது, நானா போறேன்னு சொல்லிட்டு நான் டிடிஎஃப் படிச்சு நானே ஃபைனல் போய்க்கிறேன், அந்த ஒரு மூடுக்கு போயிட்டாரு. ஏன்னா இன்னொரு விஷயம் தானே, டிடிஎஃப் அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறதுல இன்னொரு பாயிண்ட், அது ஒரு பெரிய கெத்துல. நான் டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஒரு வாரத்தை ஜம்ப் பண்ணது வந்து என்னுடைய முழு உழைப்பு, என் உழைப்பால நான் ஜம்ப் பண்ணன்றது இருக்குல்ல. மக்கள் தாண்டி ஒரு விஷயம், நான் இந்த வீட்டுல என்ன செஞ்சேன்றது கர்வமா சொல்றதுக்கு இருக்குல்ல. அதுதான் சார், அது அந்த ஒரு பாயிண்ட் வச்சுதான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நான் நேர்ல வர பார்த்தேன், ரொம்ப ஆர்வமா இருந்தேன். டிக்கெட் டு ஃபைனல் காமிச்சோன்னே நான் தான் முதல்ல அடிக்க போறேன்ற ஒரு கான்ஃபிடன்ட் தான் இருந்தது. இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டிடிஎஃப் வந்து டிக்கெட் டு ஃபினாலேன்றதை விட ட்ரேட் டிக்கெட் ஃபினாலே மாதிரி இருந்தது. நிறைய ட்ரேடிங் தான் நடந்தது. ட்ரேடுன்னு அந்த பாயிண்ட்ஸை ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தது தான். எப்படி சொல்றது, இந்த ஃபினாலேக்கு போறதுக்கான ஸ்கூப் ஜாஸ்தியாச்சு. அந்த ட்ரேடிங் லெவல் வந்து கம்மியா இருந்து கேம் லெவல்ல மட்டுமே இருந்திருந்தா, இவங்க ட்விஸ்ட் அந்த ட்ரேட் லெவல்ல கொண்டு போனது தான். ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்களுடைய முனைப்புலையும் வந்து ரயன் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க நினைச்ச பிளேயர் வந்து தண்டமா விளையாடுறத பார்த்தோன்னே பெசாம ரயனே போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. சார் எப்ப என்ட்ரியா இருக்கு சார்? ரீஎன்ட்ரி டேட் சொல்லிட்டாங்க சார். நீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போறது as soon as possible சார். உள்ள போனா ஜஸ்ட் முத்துக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இது பண்ணி விட்டுருங்க சார். ஏன்னா இவங்க உள்ள ஒண்ணு பண்றானுங்க, அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆக்கி விடுறானுங்க. பட் ஆனா அவரு ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்காப்ல. பட் நடுவில் இந்த ரயானோட இதுதான் கொஞ்சம் இதுவாகுது, மற்றபடி ஓகே. கவலை சார். ஆக்சுவலா பொதுவாக சொல்லுவாங்களே சார், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள போனா ஒன்று பண்ணுவாங்கன்னு. நான் உள்ள போனா என்ன பண்ணுவேன்னு அந்த சேனலுக்கே தெரியும் சார். நான் பகிரங்கமா பங்கமா பண்ணிட்டு இருக்கேன் வெளியில. ஒரே ஒரு ஆளு என் மேல எத்தனை பேர் புகார் பெட்டிகளா எவ்வளவு பேர் புகாரா எழுதி கொடுத்துருக்காங்க. சார் அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்பேஸ்லயே இருக்கார் சார், சார் அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு சார். இதுல என்னை அதிகமா என் மேல போய் புகார் பிராது கொடுத்தது என்னன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். என் கரண்ட் கண்டஸ்டன்ஸ் கூட அப்படி கொடுத்தது இல்லை. எக்ஸ் எல்லாம் போய் உட்காந்து அழுகிறானுங்க. என்ன கர்மமோ இதுல இன்னைக்கு என் வாய் சும்மா இல்லாம இன்னைக்கு நான் வேற ஒரு இடத்துல ஒண்ணு வாய் விட்டேன். ஏதோ ஒரு வீடியோல வந்து எல்லாரும் இப்ப இந்த கரண்ட் சீசன் சத்யா இவங்கெல்லாம் ஏதோ தண்ணியில குதிச்சு ஏதோ பயங்கரமா இருக்கிற வீடியோவோ, அப்புறம் அர்ச்சனா வீட்டுல சப்பாத்தி சுட்டுட்டு எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டெல்லாம் போட்ட ஒரு வீடியோ காமிச்சு, பாத்தீங்களா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னா, யோ நீயே நல்லா பாரியா, அந்த பொண்ணு சீசன் 7, இந்த பொண்ணு அவங்க சீசன்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போட்டு யாரு கூட விளையாடுறது வீடியோ நீ பாத்திருக்கியா? இல்ல அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குற? அந்த பொண்ணே இந்த சீசனோட தான் விளையாடிட்டு இருக்கு. இதுல என்ன கண்டென்ட்? அந்த பொண்ணு ஜெயிச்ச சீசன் யாரு கூடயாவது விளையாட சொல்லனா இந்த மாதிரி ஆடி பாடி போட வேண்டியதானே? எல்லாம் எதையாச்சும் ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. உண்மையிலே சொன்னாங்க அர்ச்சனா வந்து நான் தான் கோச்சிங், எனக்கு வந்து அருண் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்பவே முடியல சார். இதை நான் உள்ள சொல்றேன் பிரதர், வெயிட் பண்ணுங்க.
இதை வெளியில சொன்னது தப்பு இல்ல, நான் போய் உள்ள போய் உடையவன்ட்டே சொல்றேன், தம்பி பெட்டி எல்லாம் அப்புறம் எடுக்கலாம், கொஞ்சம் இரு. அது என்னப்பா நீ ஏதோ ஒன்று கத்து கொடுத்துருக்கேன், அது என்னது அது, அது ஏன் நீ யூஸ் பண்ணல, அதை நான் போய் நான் வந்துட்டு கேட்கறேன் இல்லையான்னு பாருங்க. அது என்ன அந்த அஸ்திரம்? பீஷ்மரோ இல்ல துரியோதனோ இல்ல யாரோ யாருக்கோ இல்ல விஸ்வகர்மாக்கோ கிடைக்காத ஒரு அஸ்திரம் நீ வந்து வச்சிருக்க, அது யூஸ் பண்ணாம விட்டுருக்க, அது என்னன்றது அவன்கிட்ட போய் கேட்டே ஆகணும். சார் ஓட்ல ரிக்வஸ்ட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் யாராவது பேசலாம் அவங்க கீழே போயிட்டீங்களா, அதுக்கடுத்து அவங்களை அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ பாலாஜி ப்ரோ பேசிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. ஹாய் பாலாஜி. ஹலோ சார். யா எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். எப்படி இருக்கு சார் எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க சார். எங்க தலையை நினைச்சுனாலும் அடிக்கிறாங்க சார். ஐயோ ஐயோ முடியல. சரி ஓகே வந்தாச்சு, இதைத்தான் சொல்லிட்டே இருந்தாங்க டிடிஎஃப். அதான் சொன்னேன், டிக்கெட் டு ஃபினாலே கிடையாது, இது ட்ரேட் டு ஃபினாலே, ட்ரேட் பண்ணியே கொண்டு போயிட்டானுங்க. சார் நான் வந்து ஆக்சுவலா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முத்து அது வேண்டாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரி தான் நான் பார்த்தேன் சார். டைரக்டா அதை கன்வே பண்ணலன்னாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அக்செப்ட் பண்ணி கெத்தா உள்ள போகணுன்றதை தாண்டி ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டெபிலைஸ் தட் ஓட் ஒன் டைம். ஏன்னா 2 வாட்டி வரல, இந்த வாட்டி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ப்ராப்ளி அது கூட கேப்டன்சில ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா பேட் நேம் ஆச்சு. பட் இங்க விட்டு கொடுத்து ஆடினா வந்து அது பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து டவுன் ப்ளே பண்ணி அது தெரியாத மாதிரி பண்ண மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு வந்து ஆனா ஆக்சுவலா எனக்கு என்னன்னா பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு, அதாவது என்னன்னா சேனல் மற்றவங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சில ஏரியால வந்து அவனோட லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் லேக் ஆஃப் எஃபிஷியன்சியும் வந்து ஒரு லெவலுக்கு டவுட்டபிள் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா ஐ ஐ ஹாவ் டு அசஸ் ஆன் அ வே. எப்படி அசஸ் பண்ண நான் நினைக்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் அது ஸ்கோர் பண்ற முடியாது, ஒரு சில இடத்துல அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஒரு வேலையை காமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான இடங்கள் அது அவனுக்கு ஃபேவரா இல்லை, அவ்வளவுதான். பட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட். ஆனா இதுக்காகவே ஒருத்தன் பீஸ்ட் மாதிரி ஆடுறான்னா அவன் ஒருத்தன் அப்படிதான் ஆடுறான் நிஜமாவே. இங்க இருக்கிறதுல வந்து தீபக்கும் ராயனும் ஆடுறத பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபயர் தெரியுது, ஒரு அது எக்ஸ்ட்ரீம் ஃபயரா ஒரு ஃபயரிங்கா ஆடுறதுக்கான அந்த அந்த முனைப்பை எடுத்துக்கிட்டு ஆடுற விதம் வந்து ரொம்ப ஃபயரிங்கா இருந்தது. அண்ட் விமனை பார்க்கும்போது ஜாக்லின் மஞ்சரி இவங்க 2 பேர் போடுறதும் நல்லா ரொம்ப ஈக்குவலா இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜைசிங் எல்லாமே ஓகே, பல இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகுறது, சில இடத்துல வந்து அவனுக்கு ஃபேவரா இல்லை. பட் அதர் வே அரவுண்ட் லைக் சேனலும் ஒரு மாதிரி இவன் இவன் எப்படியும் அந்த அந்த லேயருக்கு வரான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இட்ஸ் மோர் டு கிவ் த ஸ்பேஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ன்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்ட் சார். நான் சார் எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன் சார். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிடிஎஃப் வச்சு பேசும்போது இவங்க ஜென்ரலா வந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த குரூப் ஃபார்ம் பண்ணது முத்துக்குமரன் குரூப் வந்து முத்துக்குமரன் தான், குரூப்னாலே முத்துக்குமரன் தான். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இண்டிவிஜுவல் டிடிஎஃப் இண்டிவிஜுவல் கேம் தானே, இதுல ஏன் வந்து முத்துக்குமரன் குரூப் ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, பிக் பாஸ் சொல்றாரு குரூப்பா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. ஓகே கரெக்ட், பிக் பாஸ் குரூப்பா விளையாடாதீங்கன்றாரு. அது எப்போ அது வந்து ஆக்சுவல் குரூப்னு சொன்னா, நீங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்து இன்னொருத்தரை மேல தள்ளி அவங்களை ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு குரூப் கேம் வந்து உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்காம மற்றவங்களையும் வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஒருத்தரை மட்டும் புஷ் பண்றதுதான் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, ஆனா இங்க வந்து இந்த அலையன்ஸ் போட்டு குரூப்பா விளையாடினது எல்லாமே ஒருத்தரை எலிமினேட் பண்ணி அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை மேல புஷ் பண்றதுக்கு தான். அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணா இன்னொருத்தரை எலிமினேட் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் புஷ் பண்ணி அது மேல போகும் அப்படின்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா இல்ல ஒரு பெரிய குரூப்ல இருந்து உடச்சி சின்ன குரூப் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி போனா இண்டிவிஜுவலா போனா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து ஃபார்ம் பண்ண குரூப் இது வந்து இட் இஸ் ஸ்டில் அன் இண்டிவிஜுவல் கேம். பட் அந்த அலையன்ஸ் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை புஷ் பண்றதுக்கு தான். இட் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி தான் நான் பாக்குறேன். இந்த குரூப்பை வச்சு ஒருத்தரை டவுன் பண்ணணும் இல்ல ஒருத்தரை புஷ் பண்ணி விளையாடணும் அப்படின்ற விஷயம் இல்ல.
யார் பாயிண்ட் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள வெளில தள்ளினா அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் இவங்க மேல போகலாம், இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற இதுலதான் வந்து இந்த அலையன்ஸே ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா தான் இருந்தது. இதை இப்படிதான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இதை குரூப்பா மாத்திட்டாங்க. இது குரூப் இல்லைங்க, இது குரூப் கேமே அவங்க ஆடல. நீங்க வந்து ஸ்டில் தே ஆர் பிளேயிங் இண்டிவிஜுவல். ஆனா அந்த இடத்துல அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா ஒருத்தனை வெளில தள்ளி இவங்களுக்கு பாயிண்ட் செக்யூர் ஆகும். ஓகே, இவங்க வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுக்க போறது இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த குரூப் கேம் பார்த்தேன். எனக்கு அது தப்பா தெரியல, அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி விளையாடுறது வந்து தப்பாவே தெரியல. நீங்க இந்த குரூப் கேம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த குரூப் கேமோட புரிதலே எப்படின்னா, இந்த குரூப்போட கேமோட அப்ஜெக்டிவ், இந்த குரூப்புக்கு யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸ்னு வருது பாத்தீங்களா, அந்த டார்கெட் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி அவரு அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மக்களுக்கு ஒன்ஸ் அவர் விழுந்துட்டாருன்னா கன்வே பண்றாரோ அதுதான் வந்து பெரிய அளவுல ரீச்கான டாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 பேர் இப்போ ரயன் அசால்ட்டா போடுவான், பச்சையா தெரியுதுடா நீங்க எல்லாருமே அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க உங்க எல்லாருக்குமே நான் தானடா டார்கெட்டு அப்படின்றது டைரக்டாவே கன்வே பண்றான். ஸோ இந்த குரூப்பிசமா அப்படி இருக்குன்ற அந்த நாய்ஸ் எங்க ஆகுதுன்னா, நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸை நீங்க டிஃபைன் பண்ணும்போது அந்த டார்கெட் ஆடியன்ஸை ஒன்ஸ் அந்த கேமை நீங்க சொல்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரிசீவ் பண்ணிக்க முடியாது. இதே வந்து இது இப்போ ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா, நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன், நான் அங்க இருந்திருந்தா இப்போ இதே வந்து எப்படி இதை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணணும்னா, இந்த குரூப் போட்டாங்கல்ல, இந்த குரூப் அந்த அதாவது எப்படின்னா இந்த சிலிண்டர்ல இருக்கும் பொழுது நாம வந்து இவங்கள அது யாரு அருண், ஜாக்லின் அண்ட் முத்து இவங்க 3 பேர் இன்னொரு டீமோட போடுறாங்க அப்படின்னாங்க அப்படின்னா, நான் உங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கிறேன், உங்க கூட அலைன்ஸ் வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் காலி பண்ணோம்னா இதுல எனக்கு என்ன பெனிஃபிட், நீங்க எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் தருவீங்க அப்படின்றது கேட்டிருப்பேன். நீங்க ஒண்ணு எனக்கு பாயிண்ட்ஸ் தாங்க, இல்ல உங்க கூட அலைன்ஸ் சேர்றதில்ல அப்படி பேச ஆரம்பிச்சு ஒரு வேளை கேம் விளையாண்டு இருந்தா இது குரூப்பிசமா வெளில தெரிஞ்சிருக்காது. இட்ஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் த பெனிஃபிட்டா தான் போயிருக்கும், லைக் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் த பெனிஃபிட்டா போயிருக்கும். இல்லாட்டி இது என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட்ல ஒரு கான்மேனை தானாவே வந்து கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ உதாரணத்துக்கு முத்துவை 4 பேர் சேர்ந்து எடுத்தாங்க, இப்போ சௌந்தர்யா ஒரு சைட்ல இருந்து பாருங்களேன், சௌந்தர்யா டார்கெட் பண்ணணும்னு எடுத்த மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இது வந்து ஒரு குரூப் ஐ மீன் குரூப்பா வந்து ஒரு பர்சனை தொடும் பொழுது அது அதோடைய உள்ளர்த்தம் வந்து எப்படி ஆயிடும்னா, அந்த டிஃபீட் ஆனவன் வந்து அவனுடைய கருத்தை கன்வே பண்ணும்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். சார் ஆனா இப்போ நான் இதுக்குமே ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். இப்போ இவங்க குரூப்பே ஃபார்ம் பண்ணல சார், எல்லாம் தனித்தனியா விளையாடுறாங்க. 10 பேரும் தனியா விளையாடுறாங்க. விளையாடும் போது எல்லாருக்குமே என்ன தாட் வரும்னா, ஜென்ரலா ஓகே அவங்க உள்ள போனோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் எண்ட் ஆஃப் த 2 விஷயம் இருக்கும் சார். அவங்களுக்கு அந்த டாஸ்க்ல பாயிண்ட் வேணும். இன்னொன்னு வந்து எவன் ஜாஸ்தியா இருக்கானோ அவனை ஃபர்ஸ்ட் வெளில தள்ளினாதான் இவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேல போனாலும் வந்து ஃபைனலா டிடிஎஃப் முடிச்சு அதை அடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எவன் டாப்ல இருக்கானோ மிச்சம் 9 பேரும் தனித்தனியா விளையாடினாலுமே எவன் டாப்ல இருக்கானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. இது வந்து தாட். இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு தாட், ஆனா இதுல எபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாட் தான் வந்து ஜெனரலைஸ்டா ஒரு லாஜிக்கலான பாயிண்ட். எவனுக்கு அதிகமான பாயிண்ட் இருக்கோ எல்லாருமே அவனை முதல்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது அவனுடைய செல்ஃப் தாட்டா இருக்கும்னா, அது எபிலிட்டி ஆஃப் தாட்ல வந்து என்னால யாருடைய ஸ்டிக்கர் என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கழட்டி விட முடியும். அதாவது எனக்கு வந்து சௌந்தர்யா ஈஸியா இருக்கு, எனக்கு பவித்ரா ஈஸியா இருக்கு அப்படின்னு அந்தந்த இண்டிவிஜுவலால ஒரு இண்டிவிஜுவலை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டு இருந்திருந்தா ஒருவேளை அந்த ஸ்பேஸ் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். கரெக்ட் சார். அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க வந்து அதை வந்து நான் இன்னொருத்தரோட சேர்ந்தா எனக்கு வந்து மேல போறதுக்கு ஈஸியா இருக்கும், இண்டிவிஜுவலா எனக்கு வந்து அது பெனிஃபிட் தரும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருந்த மாதிரி நான் யோசிச்சேன். பட் நீங்க சொல்ற வியூவும் கரெக்ட் தான். ஸோ இது வந்து அப்படி இது பண்ணாம இருந்தா இந்த மாதிரி ஒரு வியூவும் இருக்கு எனக்கு தெரியல. பட் எனக்கு மோர் இது வந்து இண்டிவிஜுவலா இருந்த மாதிரி தான் தெரியுது. உங்க ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி நீங்க வச்ச கருத்து வந்து ஏன் குரூப்பா பேசுறாங்கன்னா இதனாலதான் பேசுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, கேம் விளையாடும் போதை விட அந்த கேம்ல டிஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிஃபிட் ஆன பர்சன் வந்து அவன் வாதத்தை வைக்கிறான்ல, அந்த வாதம் தான் பெருசா கம்யூனிகேட் ஆகுது ரிவ்யூவர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, அதுதான் பெருசா ரீச் ஆகுது.
கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன். அத வந்து கேம் ஆடுறவன் உள்ள ஆடுறவன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சாங்கன்னா, நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து அதை யோசிச்சேன் சார். அந்த இது பெல்லு போய் அடிப்பாங்கல்ல, இவங்க ஏன் குரூப்பா ஆடுறாங்கன்னு. பட் நேத்தி ஆடும்போது பார்த்தா அருண் பேசினதோ இல்ல வந்து விஷால் பேசினதோ ரொம்ப வேலிடான பாயிண்டா தெரிஞ்சது. ஏன் பாயிண்ட் எவன் இல்லையோ, ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் டேவும் சொல்லியிருப்பாங்க, நீ தான் அதிகமான பாயிண்ட்ல இருக்கன்னா நான் தனித்தனியா வந்தாலும் சரி குரூப்பா வந்தாலும் சரி உன்னதான் ஃபர்ஸ்டா அட்டாக் பண்ண போறோன்ற போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸ் ஏத்தணும் தான் யோசிக்கிறாங்க. கரெக்ட் அப்படிதான் நான் யோசிச்சேன். கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா, இது இப்ப வந்து இது குரூப்பிசமா பேசுறது, இது வந்து இப்ப நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்களேன். சில ஃபிளாஸ் வந்து முத்துக்குமரன் சைட்ல ஒரு முத்துக்குமரன் சைடுன்னு கூட சொல்ல மாட்டேன், டெசிஷன் மேக்கிங்ல வர ஃபிளாஸ் வந்து இப்போ ஒரு 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 5 பேர் சாப்பிடுங்க, 5 பேர் பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னும் போது அந்த சொல்யூஷனை அரை பாயிண்டா கொடுத்து அதை பிரிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளினாங்கல்ல. சில டெசிஷன்ஸை வந்து அந்த டெசிஷனே ஃபோர்ஸிபிளா ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போய் பாயிண்ட்ஸை இன்னொருத்தங்களுக்கு போக இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலைஸ்டா வேற ஒரு சொல்யூஷன் எடுத்தது தான் இன்னொருத்தனுடைய விக்டரிக்கு வந்து நிறைய ஸ்பேஸா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடம் இன்னொரு இடத்துல அந்த ஃபோன் டாஸ்க்ல வந்து ஃபோனை எடுத்துட்டா யாருக்கு டாஸ்க் கொடுக்கறது அப்படின்றத வந்து கொஞ்சம் சென்சிபிளா யோசிச்சு ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட டெக்னிக்கலா விளையாண்டுருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சௌந்தர்யா ஏன் ரிக்ரெட்டா ஃபீல் பண்றாங்க, நான் என்ன இதுல கான்ட்ரிபியூட் பண்ண பாயிண்ட் வாங்குறதுக்கு அப்படின்றத, ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து சௌந்தர்யாவோட பாயிண்ட்ஸ் பிச்சுட்டு போகுது. ஸோ இந்த 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 மாதிரியான ஒரு வே ஆஃப் கேம் போயிட்டு இருக்கும் போது எந்தெந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி பாயிண்ட்ஸை தூக்கணுமோ அந்தந்த இடத்துல ஸ்கோர் பண்ணோம். இங்க சாக்ரிஃபைஸ் பாயிண்ட்ல வந்து ஸ்கோரை விட்டுட்டு அதுக்கப்புறம் குரூப்பிசம் கேமு இல்ல எந்த இடத்துல லாஜிக்கலா பாயிண்ட்ஸை ரிட்டைன் பண்ணமோ அங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை டிடிஎஃப் வந்து முத்து ஃபைட் பண்ண விதம் தான் இந்த கேமே தவிர வின் பண்ணாம இருக்கிறத இட்ஸ் மோர் குட் டு வாட்ச். கரெக்ட் சார். ஆனா எனக்கு வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு டெசிஷன்ல வச்சேன். இல்ல இப்ப வின் பண்ணாலும் சார் லைக்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசைன்றது நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கும். ஆனா போற போக்க பார்க்கும் பொழுது இட் இஸ் பெட்டர் டு லூஸ்ன்றது தான். ஏன்னா ஜெயிக்கிறத விட ஐ மீன் இப்போ இப்படி போய் ஜெயிக்கிறதையோட விமர்சனமே வேற மாதிரி போகும். கரெக்ட். அப்புறம் சார் இன்னொரு பாயிண்ட் மற்றவங்க பேசணும், நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் முடிச்சுவேன். இன்னொன்னு வந்து நான் வந்து இந்த வீக்கு அடுத்த வீக்கான எவிக்ஷன் அண்ட் மணி பாய் இது ரொம்ப க்ளோஸ் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இங்க வந்து எங்கேயாவது ஒரு பெரிய அப்செட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ராப்ளி எண்ட் ரிசல்ட் வந்து அந்த ரன்னர் பொசிஷனையோ தேர்ட் பொசிஷனையோ சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. முத்துக்குமரனுக்குமே வந்து வின்னர் பொசிஷனுக்கு ஒரு டஃப் ஃபைட் தருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க உங்களோட தாட் என்ன சார்? They will try to project and recreate the scene. அதாவது ஒரு பயங்கரமான பிம்பம் ஃபினாலேயோட ஃபைனலிஸ்ட் ஈஸியாலாம் இல்லை அப்படின்ற அந்த பிம்பத்தோட அவுட்லுக்கை பயங்கரமா காட்டுவாங்க. அது கண்டிப்பா ஈஸி வின்னிங் இல்லைன்ற ஒரு மாதிரியான லுக் அவுட்ல தான் கொண்டு போவாங்க. ஆனா the path is clear. மேட்ரு என்னன்னா, ரன்னர் வந்து ஹெவி ஃபைட் இருக்கிற போது வின்னருக்கான அந்த இதுவும் அது மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு போற விதம். ஃபார் எக்ஸாம்பிள் அசியூமிங் எக்ஸாம்பிள் தான், இது ஃபேக்ட் இல்ல, தீபக் வின்னர்னு டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப முத்துவ ரன்னர் ஆகணும்னா அந்த தீபக் வின்னர் டு ரன்னருக்கு காமிக்கும் போது முத்துவ ரன்னருக்கு காமிக்கிறது எவ்வளவு ஒர்க் பண்ணணும் தெரியுமா? ஒரு ப்ராபபிலிட்டிக்கு அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணாதான் ரன்னர் வந்து, ஏன்னா ரன்னர் ஒரு ரன்னரை முத்துக்குமரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு ரன்னரை முத்துக்குமரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு வின்னரை தீபகனை டிசைட் பண்ணீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் ரயன் இவங்களெல்லாம் வெளில இறக்குறதுக்கு நிறைய, அவங்க எல்லாம் இல்லைன்றத ஜஸ்டிஃபை பண்றதுக்கே நிறைய ஒர்க் பண்ணும். கரெக்ட் சார். எனக்கு வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், அந்த ஃபைனல்ல பார்க்க வேண்டிய ரயான் உள்ள வரல அப்படின்றத தாண்டி
பிடிஎஃபோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் இல்ல, பட் வந்தா மோஸ்ட் லைக்லி உள்ள வரான். பட் நான் பார்க்க வேண்டிய 4 பேர் பார்க்கணும்னா முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் தீபக். இவங்க 4 பேர் வந்தாதான் வந்து இது இது வந்து ப்ராப்பர் கம்ப்ளீஷன் இருக்கும் அப்படின்னு நான் டிசர்வ்டு யோசிக்கிறேன். கான்ட்ரிபியூட்டட் பீப்புள் இவங்க 4 பேரு. ஆமா. ஸோ இவங்க 4 பேர் உண்மையிலேயே டிசர்வ்டு கம்பேரிட்டிவ் தேன் எனி பிளேயர்ஸ் இன்சைடு இவங்க 4 பேரும். ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே எப்போ வந்து 5th பிளேயரில் ஒரு ஸ்ட்ராங் பிளேயருக்குள்ள இருந்து ஒரு ஆள் வராமல் 5th பிளேயர் வந்து 5th பிளேயர் வந்து ஆப்வியஸாக எப்படி சொல்றது, ராயன் மாதிரி ஒரு ஆள் உள்ள வரும்பொழுது இது வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். என்னன்னா ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க்ல வந்து இப்ப டிக்கெட் டு ஃபினாலில ஃபர்ஸ்ட் முன்னாடி போனா அப்படின்றதுனால எந்த ஒரு மைலேஜும் பெருசா கிடையாது. அந்த பிளேயர் வின்னிங் கேடர்ல ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வராரான்னு பார்த்தா அந்த 3க்குள்ள இல்ல அவரு. அதனால இந்த மைலேஜ் வந்து அந்த 5th ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்லா இருக்கும். It's not something in a very short span of time he created that one. For him it's going to be இந்த சீசன்ல இந்த டிடிஎஃப் ஆடினதோடைய ரீச் வந்து மைண்ட்ல வந்து இன்னும் பல சீசன் போகும்போது அதோட டிராவலுக்கு வந்து மைண்ட் ரெஜிஸ்டரா இருக்கும். பட் டிசர்விங் பீப்புளான இந்த பீப்புளுக்குள்ள இருக்கிற அந்த கிரன்ச் அண்ட் கிரவுண்ட் பீப்புள் வந்து நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் டக்கஃபர் மாதிரி இழுபறி மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. கரெக்ட். அண்ட் இன்னொன்னுமே வந்து ரயான் ஃபைனல் வீக் போறான்றத தாண்டி ப்ராப்ளி இவங்க வந்து ஃபினாலே வீக்குக்கு 6 பேரை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் சார் அசீம் சீசன்ல பண்ணாங்க அதான் இல்ல பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்கன்னு இந்த சீசன்ல சொல்றதுக்கு என்னன்னா, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பேட்சப் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை வரும். சரிங்களா, யாரோ ஒருத்தங்க ப்ளீஸ் பண்றோன்ற மாதிரியான நிலைமை வரும். இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட், இப்ப நீங்க பேசும்போது நான் இன்னும் பார்க்கல, அதனால கேட்கல. இப்ப டிடிஎஃப் வந்து ரயன் பாயிண்ட்ஸை வச்சு டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல அப்படி எதுவும் சொல்லலையா? இல்ல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட் வந்து ப்ராபப்ளி விஜய் சேதுபதி அவர் உள்ள போய் கொடுப்பாரு அப்படின்றதுதான், அதுதான் அவங்க மீன் பண்ணிருப்பாங்க அப்படிதான் நான் யோசிச்சேன். கொடுக்கறதுலே ட்விஸ்ட் இருக்குன்றது வேற. ஆனா இவருதான் லீடிங் பாயிண்ட், இவருதான் டிடிஎஃப்கான வின்னர் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்களான்ற. பண்ணல அப்படின்னா ட்விஸ்ட் வந்து வின்னர்ல தானே இருக்கணும். வின்னர் இன்னாருன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல சார், இப்போ ஒரு கேம் மட்டும், இப்ப ஜெனரலா நீங்க ட்விட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா ஒரு கேம் மட்டும் ஒரு ஃபவுல் கேம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா ஜார், அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபவுல் தான். ஏன்னா கான்செப்டே வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்க போல்ஸ வந்து ஸ்திரப்படுத்தலாம் அப்படின்னா நீங்க வந்து போல்ஸ தான் டைட் பண்ணணும். இந்த ஓவரால் டாஸ்கோட கான்செப்டே மேல இருக்கிற ஜாரை வந்து தொடக்கூடாது. ஆமா, அதுதான். நீங்க அந்த ஜாரை தொட்டிங்கனாலே இந்த டாஸ்கோட கான்செப்டே போயிடும். அவர் அதை பண்ணிருக்காரு. அப்படி பண்ணும்போது அவரு வந்து அந்த இடத்துல அவருக்கு அந்த 4 பாயிண்ட வந்து மைனஸ் பண்ணலாம். பண்ணாலுமே he will lead by 1 point. ஏன்னா 21 4 குறைச்சாலுமே வந்து அவர் வந்து 17ல வந்து நிப்பாரு. ஆப்வியஸ்லி he will win. ஏன்னா அந்த இடத்துல செகண்ட் பொசிஷன்ல இது அப்படி இப்ப இதுதான் பாயிண்ட்னா இது அப்படி பண்ண முடியாது. நீங்க அந்த டைம் இருக்கும் போது என்ன பாயிண்ட்ல இருந்து இதுல ஜெயிச்சு உங்களுக்கு பாயிண்ட் கெயின் ஆச்சோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேம்லயும் ஒரு ட்ரேட் அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு வரீங்கல்ல, அத நீங்க இத வந்து மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணும்போது அந்த டைம்ல இதை நீங்க இவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அப்படி மைனஸ் பண்ண முடியாது. இத அப்படி பண்ணவும் கூடாது. கரெக்ட் சார். ஆனா எதுவுமே டபுள் ஆகலையே சார். இங்க டபுள்ன்ற பாயிண்ட்ஸே இல்ல, டபுள் இல்ல. நான் சொல்றது டபுள் இல்ல. நீங்க வந்து அப்படி இல்ல, foul to the game is equal to you lost that following game. அப்ப வந்து ஒரு பாயிண்ட் டேபிள்ல ஒரு பர்சன் அப்ப அந்த டைம்ல வந்து who has gone, இப்ப ஆக்சுவலா சொல்லணும்னா இப்படி சொல்லலாமா, அதாவது அதுக்கு இப்ப ஒரு இது எப்பவுமே இப்படி தானே வருது, 5 4 3 2 1 இந்த கான்செப்ட் படி தானே வருது. அப்போ இவரு வந்து அந்த டைம்ல ரீடைன் ஆனதுனால யாருக்கோ பாயிண்ட் வர ஒருத்தருக்கு வந்து வராம போயிருக்கும்ல, அவங்க அந்த ரேஷியோல பார்த்தா அவங்க கேம் ஃப்ரண்ட்ல போறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கும்ல. கரெக்ட் சார். அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டாஸ்க் யாரும் முடிக்கல, ஆனால் அதை வேஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா they can give 1 point to மஞ்சரி. கொடுத்தாங்கன்னா மஞ்சரி will equalize ரயான். ஓகே, சோ இப்ப இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதாவது இப்ப இந்த கேம்ல
ராயனை தாண்டி வேற யாருக்காவது டிடிஎஃப் கொடுக்கறத ட்விஸ்ட்னு வச்சா யாருக்கு கொடுக்க முடியும்னா ஒரு ஆள் யுனானிமஸ்லி வேணா ஒரு வேளை சொல்லலாம் அப்படின்னா மஞ்சரியை சொல்லலாமா பாயிண்ட்ஸ் படி? மஞ்சரியும் முத்துவும் 16ல 16ல இருக்காங்க. இருக்காங்க. ஸோ ஆமா. சொல்லலாம் அப்படி பட் அது தெரியல சார். டெக்னிக்கலா சொல்லலாம். பட் த கான்ட்ரிபியூஷன் டு த கேம் அண்ட் who played really like a beast ன்னு பார்த்தா இதுதான். ஸோ நான் இது எதுக்கு கேட்கறேன்னா ட்விஸ்ட்டை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ட்விஸ்ட்டு யாரு வின்னர்னு சொல்றதே ட்விஸ்டா, இல்ல வின்னரை இவர் உள்ள வந்து சொல்ல போற அந்த எலமெண்ட் வந்து ட்விஸ்டா? அதாவது உள்ள வந்து இவர் தான் டைட்டில் ஐ மீன் டிடிஎஃப் வின்னர்னு சொல்றது. ஏன்னா எல்லா சீசன்லயும் வந்து வின்னர் டிக்ளேர் ஆயிருக்கும். அந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு 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 மாதிரி கிராண்டா ஃபர்ஸ்ட் ஃபினாலே பர்சனை வந்து ஹானர் பண்ணுவாங்க. அதான் நடக்கும் பொதுவா. இந்த தடவை அவரே ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கிற நிலைமை. அப்ப அதுக்கு இன்னொரு பாயிண்ட், அவர் ஏதாவது ஓட்ல வெளியில போற மாதிரி இருக்கா? அவரு எலிமினேட் ஆகி வெளில போற லெவல்ல இருக்கா? தெரியல சார். நீங்க சொல்ற பாயிண்ட் கூட ஒரு வேலிடான பாயிண்ட். இவங்க வந்து யார் எவிக்ஷனோ அதை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா அப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி டிடிஎஃப் அடிக்கிறது கேம்னா மக்கள் ஓட்ல எலிமினேட் பண்றது தானே கேம்கான பிரதான ரூல். நீங்க வந்து இப்ப இப்படி வச்சுப்போம், இதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் இப்ப இவருக்கு கொடுக்கலான்னு இப்ப அது என்னது நாமினேஷன் பாஸ் இல்ல எது கிடைச்சாலும் அடுத்த வாரத்துக்கு கிடைச்சாலும் நீங்க இந்த வாரத்துல இந்த ரிசல்ட் படி வெளில போகணும்ன்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்க ஏன் முன்னாடியே கேப்டன் ஆக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. நீங்க கேப்டன் சொல்லிட்டீங்கன்னா நீங்க நாமினேஷனுக்குள்ள வரமாட்டீங்கன்னு. அது மாதிரி மக்களுடைய ஓட் எலிஜிபிலிட்டி படி நீங்க டிடிஎஃப் விளையாண்டு ஜெயிச்சு அந்த பக்கம் போனாலும் இந்த வாரத்துல நீங்க மக்களோட ஓட்டை தாண்டறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம்ல. கரெக்ட் சார். ஆனா இங்க வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்ல எந்த சீசன்லயும். நீங்க ட்விஸ்ட்னு சொன்னதுனால சொல்ல, நான் இன்னும் எதையும் பார்க்கல. ட்விஸ்ட்னு சொல்றதுனால இதெல்லாம் ட்விஸ்டுக்குள்ள செக்லிஸ்ட்ல வச்சுக்கலாம். இது ட்விஸ்ட், நீங்க சொன்ன ஜாரு ஃபவுல் கேம் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் மூணாவது ட்விஸ்ட் வந்து இதா கூட இருக்கலாம். ஐ மீன் டு சே நம்ம பார்க்காத ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட். நான் ஆக்சுவலா இதுல என்னன்னா நான் நிறைய கேம் லைவ்ல பார்க்கல, எல்லாமே 1 hourல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுல ஏதாவது கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் திங் ஏதாவது இருந்து அதான் இருக்கலாம் ட்விஸ்ட்டுக்கு. ஏன்னா ஒரு பேஸ் பாயிண்ட் தான் ட்விஸ்ட்டுக்கான பாயிண்ட். நீங்க என்ன வேணா ட்விஸ்ட் வைங்க, ஆனா இவர் இப்ப பாயிண்ட்ல அதிகமா இருக்காரு. இவரை டிக்ளேர் பண்ணிட்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை? கரெக்ட், அது கரெக்ட் தான், அவங்க பண்ணலாம். அது ஏன் பண்ணலன்றது தெரியல. பலாய் ப்ரோ, நான் மற்றவங்களும் பேசுறோம். சாரி, வேற ஆண்ட்ராய்ட் இதோ ஃபர்ஸ்ட் வந்து இஎம்கே, அதுக்கடுத்து வந்து நானாசம், அதுக்கடுத்து பிரசாத் நினைக்கிறேன். ஹாய் ரவி சார். ஹாய். இல்ல சார், இந்த இதுல இப்போ இந்த உள்ள போறீங்களா, அது வந்து பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி போவீங்களா சார்? தெரியலையே சார். அதாவது நீ இவெல்லாம் உள்ள போற பாக்ஸ் எடுத்து வைங்கன்ட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆக்சுவலா இது இருக்கு மேக்சிமம் எப்படி இருக்கும்னா, பாக்ஸ் இருக்கும் போது இந்த சீசன்ல ஆள் வைக்கலாம். ஸோ தட் வெளியில இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏதாவது கிறுக்குத்தனமா உள்ள இருக்கிறவங்க முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்கு வெளியில இருக்கிற நிகழ்வுகளை ஒருத்தவங்க உள்ள போய் சொல்ல வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா அப்ப பாக்ஸ் இருக்கும் போதே ஆளுங்களை அனுப்புவாங்க. இல்ல இப்போ எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களெல்லாம் பிரைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களுக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல பாதி பேருக்கு மேல பிடிக்காது மூணாவத்தையும். அவங்கள பிடிச்சவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, நீங்க சாச்சனா அந்த ஆனந்தி அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது பிரதர், எடிட் தான் பண்ண முடியும். சரிங்களா, ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இல்ல போன சீசன்ல அது நடந்தது, அதான் கேட்டேன். அதான் நீங்க நினைச்சது என்ன வேணாலும் பேசலாம், எடிட் பண்ணிடலாம். சரிங்களா, ஆனா 99% இந்த தடவை நடந்த எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பேச விடுவாங்க. ஏன்னா பேச விட்டா கிடைக்கிற கண்டென்ட் தான் வெளியில இருக்கிற மக்களுடைய சுவாரஸ்ய நிலை. அதுவும் இல்லாம குறிப்பா நான்லாம் வந்து வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் போது என்னால நிறைய பேச விட்டுருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இஎம்கே ப்ரோ டெக்கில போறீங்களா? அப்போ
போறேன் ப்ரோ ப்ரோ. ஓகே ப்ரோ. நானசன் ப்ரோ நீங்க பேசுங்க. அதுக்கடுத்து பிரசாத், அதுக்கடுத்து பூர்ணி. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. ரவி சார், ரவினா, ஹாய் ரவினா, எப்படி நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேன். எப்படி இருக்கீங்க? குட்ண்ணே. ஆக்சுவலி நீங்க இவர்கிட்ட பாலாஜிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இன்னொரு நியூஸ் என்ன வந்தது அப்படின்னா, அதாவது ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கும்போது அங்க குறும்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அது வந்தது. சொல்லிட்டு ஸோ இருக்காங்க. பட் அது இப்ப குறும்படமே இருக்குன்னா இப்ப அது நம்ம ட்விஸ்ட்னு வச்சுப்போம். அந்த குறும்படம் போடுறது ட்விஸ்டா, வின்னரை டிக்ளேர் பண்ணிட்டு குறும்படம் போட்டா என்ன? இப்ப வின்னர் இவர் தான், அப்ப வின்னர் இவர் இல்லைன்றதுக்கான ஜஸ்டிஃபைட் ரீசனுக்கு ஒரு குறும்படம் தேவைப்படுது. அதனால வேற ஒரு வின்னரை சொல்ல போறாங்களா? அதுதான் நான் சொல்றேன். இப்போ நடந்த ட்விஸ்ட்ல வந்துட்டு என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எடுத்து காட்டுறதுக்கு கூட அந்த குறும்படமாவே இருக்கலாம். ஏன்னா அந்த இப்ப நீங்க சொன்னது ஆப்வியஸா குறும்படம்னு ஒண்ணு கொண்டு வந்து இப்ப ராயன் கிட்ட வெறும் வெர்பலா நான் பார்த்தேன் நீங்க ஃபவுல்னு சொல்றது எப்படி இருக்கு? குறும்படம் பார்த்து அவர் அந்த பாட்டில் தள்ளுறத காமிக்கும் போது பச்சையா தெரியுது எப்படி இருக்கு? அப்ப he will regret for the situation. பட் நீங்க வந்து இதனால் நீங்க வந்து இழந்து இதனால் இன்னொருத்தர் இதை அடையறாங்கன்ற அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்டுக்காகத்தான் இதை ஹோல்ட் பண்றாங்களா அப்படின்றதுதான். இப்போ இந்த ட்விஸ்ட வெறும் ஒரு குறும்படமா பார்த்தாலும் இவர் தான் டிடிஎஃப் வின்னரா இருந்தா எப்படி இருந்தா என்ன? அதனால எனக்கு எந்த ட்விஸ்டும் இல்லைல்ல. அந்த ட்விஸ்ட் வந்து இந்த பர்சன் மாறுறதை தவிர வேற எதையாச்சும் ட்விஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ரெண்டு இடத்துல நடக்கும். ஒண்ணு அந்த ஆள் இந்த வாரம் எலிமினேட் ஆகணும், இல்ல அந்த ஆள் டிடிஎஃப் ஜெயிச்சது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும். இது ரெண்டுத்தை தவிர இப்ப வரைக்கும் வின்னரை டிக்ளேர் பண்ணாததுக்கான காரணம் எனக்கு புரியவே இல்லை. மேபி டிஆர்பி இருக்கலாம்ல. நமக்கும் அது பெரிய இந்த டிஆர்பிய காமிக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க ட்விஸ்ட மொக்க வாங்கிட்டீங்கன்னா எப்படி போயிடும்? நீங்க இதெல்லாம் சரி டிஆர்பி எல்லாம் காமிச்சிட்டீங்க, ஓகே நாங்களும் பயங்கரமா செம்மடா செம்ம பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது என்னன்னா ராயன் தான் டிடிஎஃப் வின்னர், டேய் காந்திய சுட்டுட்டாங்களான்ற மாதிரி இருக்கடாது. இது இது இதான அவங்க ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால ட்விஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு இந்த மனுஷன் இந்நேரம் எலிமினேஷன்ல இருந்திருக்கணும், இல்ல இந்த மனுஷன் அவனோட கேம்ல வந்து இது ஒரு ஃபால்ட், இந்த ஒரு ஃபால்ட் வந்து ஒரு பெரிய ஃபால்ட், இதனால இன்னொருத்தங்களுக்கு வர பாயிண்ட்லயும் ஒரு 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 ஹடில் ஆச்சு. அண்ட் எவ்ரி கேம் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட், நாட் த இது. ஸோ இப்போ வந்து அந்த ஆங்கிள் படி யூஆர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்ற அந்த இடமா கூட இருக்கலாம். இல்லண்ணா இப்போ வந்து ராயன் வந்துட்டு இன்கேஸ் ஜெயிச்சிட்டாருன்னே வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ இவ்வளவு டிடிஎஃப் டாஸ்க்ல ராயனுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். எல்லாமே வந்துட்டு முத்துக்குமரன் மட்டுமே டார்கெட்டா இருந்திருக்கு ராயனுக்கு. ஸோ இன்கேஸ் இவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த வீக் வர்ற வீக் எல்லாமே முத்துக்குமரனை புட் டவுன் பண்ற மாதிரியே பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது நல்லது, நமக்கு பெரிய லெவல் ஓட் பேங்கிங் திரும்பிடும். எக்ஸாக்ட்லி பெரிய லெவல் திரும்பிடும். அவன் வந்து இப்போ கான்பிடன்ஸோட உச்சத்துக்கு போயிடுவான். நான் என் பாயிண்ட் வேலிட், அதனால நான் ஒன்னும் சும்மா பேசல அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரெண்டாத்தையும் தாண்டி பேச்சாளர் இந்த இடத்துலதான் ட்விஸ்ட் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப நான் வந்து மேக்கரா இருந்தா அப்படிதான் திங்க் பண்ணுவேன். இந்த இடத்துலதான் எல்லாரும் அனுப்புவாங்க. அந்த கான்பிடன்ஸ் போய் ஒருத்தன் உடைக்கணும்ல, நீ தம்பி அந்த மாதிரிலாம் அது மாதிரி ஒண்ணு இருக்கணும். இல்ல பெட்டி இருக்குல்ல, அது வேற ஒரு ரூல். ஆமா, அதேதான். இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு அட்வான்டேஜா என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ராயன் வந்து ஓட் பேங்கிங்ல ரொம்ப கம்மியா இருக்காரு. அதனால எனக்கு ராயன் தான் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. பிகாஸ் அவர் உள்ள வந்துட்டாருனாலே முத்துக்குமருக்கான அந்த வின்னிங் பொசிஷன் வந்துட்டு ஒரு 60%, 65% வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு ஈஸியா போயிடும் அந்த வழி. பிளஸ் எனக்கு அவர் மேல அவர் வந்து ரொம்ப முத்துக்குமரனவே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அதுவுமே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமரனுக்கு அகெயின்ஸ்டா எடுத்த எல்லா விஷயமே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவா தான் போயிருந்திருக்கு. அந்த வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, அது வந்து மறுபடியும் ராயன் வின் பண்ணி போய் அவரை வந்து டார்கெட் பண்ணாரு அப்படின்னாக்கா இதுவுமே முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவாவே அமையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் அதுதான் உங்ககிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
சோ நான் கரெக்டா யோசிச்சிருக்கேன்னு நம்புறேன். தேங்க்யூ. இதுதான் சார் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். சார் இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணோம். அடுத்த ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த இது பேசணும்ல சார், ட்விஸ்ட். இதுல இன்னொன்னு இருக்கு சார். ஒரு டாஸ்க்கு வந்து இவங்க பாயிண்ட்ஸே கொடுக்கல. அப்படியா? ஓகேவா? ஆமா, ஒரு டாஸ்க். ஏன்னா அதுலதான் விஷாலுக்கும் அருணுக்கும் அடிபட்டுச்சுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்காம விட்டாங்க. ட்ரம் டாஸ்க். ஓகேவா? இதுல நான் இதையும் யோசிக்கலாம் சார். இப்போ ட்ரம் டாஸ்க்ல வந்து எல்லாரும் விளையாடுனாங்க. அந்த டாஸ்கோட எண்ட்ல எப்படின்னா 5 பேருக்கு பாயிண்ட் 5 4 3 2 1 அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து அந்த டாஸ்க், ஏன்னா அந்த டாஸ்க் கன்சிடர் பண்ணாதான் 10 டாஸ்க். அந்த டாஸ்க் கன்சிடர் பண்ணி அந்த டாஸ்க்ல வந்து 4 போட்டோஸும் யார் யார் வச்சிருந்தாங்களோ 4 கார்ட்ஸும் அவங்களுக்கு எல்லாருக்கும் 5 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அப்பவும் இந்த ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். 100% சேஞ்ச். ஏங்க இந்த பாயிண்ட் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இது சம பாயிண்ட்டுங்க. அப்பா இவங்க 2 பேரோட போட்டோ இருந்துச்சா? முத்துக்குமரனும் 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு. இவந்தும் வந்து 1 2 போயிடுச்சு. யாரு? ஆமா, ரயான்து 1 மட்டும் போயிருந்தது. ரயான்து 3 கிளிப்ஸ். ரயானது 1 மட்டும் தான் இருந்துச்சு. ரயானது 1 மட்டும் தான் இல்ல 2 இருந்துச்சு. கண்டிப்பா 2 கண்டிப்பா இருந்துச்சு, அது தெரியும். 2ஆ 3ஆன்றது தான் எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு 1 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனுக்கு 1. ஆனா அதை வச்சு பேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த இடத்துல வந்து தீபக், மஞ்சரிக்கு எல்லாம் எல்லாமே இருந்தது ஃபுல்லா. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்ப அந்த 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 டின்னர் டைம்க்கு கொடுத்த மாதிரி அந்த பாயிண்ட் ஷேரிங்க இப்ப இவங்க 2 பேருக்கான பாயிண்ட்ஸ் வந்து விளையாடாம போன அந்த பாயிண்ட்ஸை ஷேர் பண்ண சொல்லலாம்ல இப்போ. சார் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்பதான் விஜய்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணேன். நான் இதை தான் சொன்னேன். நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் நாளை அறிவிக்கப்படும் ரிசல்ட்னு மென்ஷன் பண்ணார். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் ஃபுல்லாவே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க தான் ஆயிடும், அந்த டிக்கெட்டை வந்து கமல் சார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனா ரிசல்ட்னு மென்ஷன் பண்ணும்போது நான் 2 விஷயம் எனக்கு டவுட் வருது. 2 விஷயம் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. மேபி என்னோட அசிம்ஷனா கூட இருக்கலாம். ஒன்னு, உங்களோட பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஏன்னா எனக்கு குறும்படம் போட்டு ரயானுக்கு டிடிஎஃப் தராம அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா அப்பவே டாஸ்க நிப்பாட்டி இருக்க வேண்டியதானு ஒரு குறும்படத்தோடைய நீடு அவருக்கு இல்லன்னு சொன்னா ஜஸ்டிஃபை பண்ணதான் காமிக்கிறோம். காட்டணும். இப்ப குறும்படத்தை போட்டுட்டு அவருக்கு கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை கொடுத்துட்டோ அவருக்கு குறும்படம் போடக்கூடாது. அவருக்கு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டா குறும்படம் போடவே மாட்டாங்க. அதான் சொல்றேன். அதனாலதான் என்னுடைய இதுல வந்து குறும்படம்ன்ற ஒரு ட்விஸ்ட்ன்றதுல குறும்படமே மைண்ட்ல இல்ல. ட்விஸ்ட்ன்றது நான் மறுபடியும் சொல்றேனே, ட்விஸ்ட்ன்ற வார்த்தை வந்து ரிசல்ட்டோட வின்னர் டிசைட் பண்ற ட்விஸ்டா, வின்னர் டிசைட் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது ட்விஸ்டா? இல்ல, எனக்கு என்னன்னா ரிசல்ட் நாளை சாட்டர்டே தெரியும் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அந்த ஃப்ரேஸ அப்படியே சொல்லுங்களேன். எப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படியே சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லிருப்பாங்க சார்? நான் சொல்றேன் சார். ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. அப்போ நீங்க பாக்குறது ரிசல்ட் என்னன்றதுதான் அதோட அதர் வே அரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வேற என்ன இருக்கு? இப்ப ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க அது நீங்க சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கே தெரியுது. நீங்க அனௌன்ஸ் பண்ணாதான் அது ரிசல்ட்ன்றது கிடையாது. ரிசல்ட்ல சேஞ்ச் இருந்தா தானே அந்த ரிசல்ட். இப்போ டை பிரேக்கரான ஒரு சிச்சுவேஷன்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணா இட் மேக் சென்ஸ். கரெக்டுங்களா? ஒரு பாயிண்ட் ஈக்குவல்ல இருக்கும், அதனால ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங்னு சொன்னா இருக்கு. ஆப்வியஸா ரொம்ப அப்ராப்ரியேட்டா யூனிக்கா அவன் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ல நிக்கிறான், வேற யாருமே கிடையாது. ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட்ல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது ரிசல்ட் நீங்க பார்த்தது இல்லைன்றது தானே ஒரே கன்வேடு மீனிங். இதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? இதுக்கு வேற எந்த மீனிங்கும் இல்லைன்றதா சார் என்னோட எதுவுமே. இதுக்கு வேற எந்த மீனிங்குமே இல்ல. ஓகே சார், இதுல நான் இப்ப இந்த ட்ரம் டாஸ்க் சொன்னேன்ல, ஆனா அதுலயுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ அவங்க ட்ரம் டாஸ்க் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அதை முதல்லயே கன்சிடர் பண்ணி இருக்கணும். ஏன்னா
அதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்லயே அந்த கடைசி டாஸ்கை வந்து இவங்கள விஷாலோ அருணோ இவங்கெல்லாம் ஆடுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஜீரோன்னு சொல்லி லாஸ்ட் டாஸ்க்கை வந்து ஆட விடாம பண்ணிடுறாங்க. இவங்க யாருமே ஆடல, ஜீரோல இருக்கிறவங்க. அப்படி பார்த்தா அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து விஷாலுக்கு அருணுக்கு இவங்களுக்கு எல்லாம் 4 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அவங்களோட பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் இருந்ததுன்னா கடைசி டாஸ்க் விளையாடி இருப்பாங்கல்ல. இருக்கலாம் இருக்கலாம். பட் புரியல சார், ஓவராலா இவங்க என்ன தாட் வச்சிருக்காங்க என்னன்றது வந்து ஆக்சுவலா நாளைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இவங்க பினாலே டாஸ்க்கு விளையாண்டுட்டு ஆனா வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உட்கார்ந்து ரிசல்ட் யோசிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா. ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லைன்றதுதான். சார் இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, லாஸ்ட் டைம் பிரதீப் வச்சு ஒரு நெகட்டிவ் ஹைப் கொண்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி மேபி ரெஹானை எடிட் பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் ஹைப் கொண்டு வருவாங்க சீசன் எண்டுக்காக அப்படின்னு வந்து ப்ராபப்ளி பப்ளிக் ஓட்டிங் அப்படின்ற பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ற வேண்டியதான். இதை நீங்க நெகட்டிவ்னு கூட கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. அவரை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே பீப்புள் டசன்ட் ப்ரையாரிட்டைஸ் அப்படின்ற அந்த ஆங்கிள் போயிடும். அது ஏன்னா நீங்க நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணும்ன்றது இல்லை. அது ஈஸி ஆயிடும்ல. உங்களுக்கு எவிக்ஷனுக்கு ஆல்ரெடி ரூட் மக்கள் ஓட்டுனால வந்திருக்கு அப்படின்ற அந்த கேட்டகரியிலேயே போயிடும். ஓகே சார், கீழே இது பூர்ணி பிரசாத் அவர் வந்து பிரகதீஷ் பேசுங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே ஃபோன் கால் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே பாயிண்ட் முடிஞ்சு கீழே கிட்ட கரெக்டாக இருக்கும். ரிக்வெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே விஜய், தேங்க்யூ. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் விஜய், பாலாஜி சாரி, நான் உங்களை தான் நான் சொல்றேன். நிறைய பேர் கீழே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க எல்லாருமே அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளே கொஸ்டின்ஸை ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் கீழே இருக்கவங்கலாம் அவர் போய் கேட்கவும் முடியாது. இப்போ அவருக்கு கால் வந்துருச்சு, போயிட்டாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் டைரக்டா சொல்லணும்னு தான் சொல்றேன், தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கே தெரிஞ்சது. பட் எனக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸ் இருந்ததுனால இது எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹேண்ட் ரைசர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்த ஒருத்தர் டக்குன்னு உள்ள வந்துட்டாரு, நீங்க உங்க கான்வர்சேஷனுக்குள்ள இருக்கும் போதே. அதுக்காக தான் சொல்றேன், இது ஓவர்லாப் ஆயிடும், அப்புறம் ஸ்பேஸே கொலாப்ஸ் ஆயிடும். நோ ப்ராப்ளம், நோ பாயிண்ட் நோட்டட். ஓகே, அதான் என்னை விட உங்களுக்கு பெட்டரா தெரியும். தேங்க்யூ. அதுதான். விஜய் சொல்லுங்க. இப்ப அவர் வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி யாராவது பேசணும்னா பேசலாம். அதான் யாருன்னா கொஸ்டின் கேட்கணும், பாலாஜி ப்ரோ கிட்ட கேளுங்க. எனக்கு கொஸ்டின் கேட்கல, ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ரவீந்திர சார் இருக்கும்போது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் இல்ல இப்போ. ஓகே, நிமிஷம். இப்போ கீழே நிறைய பேர் 250 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வெஸ்ட், எனக்கு எல்லாருமே வந்து ஒருத்தவங்களும் பிடிக்கும் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களோட அந்த ஃபேன் பேஸை நீங்க காட்டணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பர்சனலா இல்ல ஒரு என்ன சொல்றது அடிச்சு இது மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸாவே. இன்னைக்கு காலையில ஆக்சுவலி ஒரு ட்வீட் நான் பார்த்திருந்தேன். அந்த ட்வீட்ல வந்து அவங்களோட பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, இட்ஸ் யுவர் கார்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சீரியஸா புரியல, எங்க அவ்வளோ என்னங்க உங்களுக்கு வந்து டீப்பா அந்த ஒரு ஃபேன் பேஸ் முக்கியம்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்போ அந்த ஜெயிக்கிறவங்க யாரா வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம், முத்துக்குமரன், சவுண்ட், ஜாக்லின், தீபக் ப்ரோ, யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஜெயிச்சாங்கன்னா அந்த ஃபேம், அந்த காசு எல்லாமே அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் சேர போறதே தவிர்த்து உங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே அதுல இல்ல. அந்த 106 நாள் முடிஞ்சிருச்சா, நாமளும் அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுவோம், அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அண்ட் மெயினா அந்த பிஆர் கும்பல் இருக்காங்க, எல்லா ஃபேன்ஸுக்குமே நான் வந்து குறிப்பிட்டு யாருமே சொல்லல. அவங்க எல்லாம் இப்போ நீங்க காசு வாங்கி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே, ஓகேங்களா? அந்த காசே 106 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து வரப்போறது இல்ல. நீங்க காசு வாங்கி பண்ணீங்க, இந்த பர்டிகுலர் தான் என்கிட்ட காசு வாங்கி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய போறது இல்ல, ஓகேங்களா? சாரி, எனக்கு எக்கோ அடிக்குது, யாரோ மைக் ஆன்ல இருக்கு. ஒரே நிமிஷம், நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். நான் சொல்லிடுறேங்க.
இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, ஆமா கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து நார்மலாங்க இப்ப நல்லபடியா கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து எல்லா ஃபேன் பேஸும் சொல்றேன். அவங்க வந்து கேட்டா போடுவாங்க, ஓகேவா? அதுமாரி தப்பா கமெண்ட்ஸ் வரவங்க எல்லாம் பிஆர் குரூப் தான் பண்றது, ஓகேவா? பிஆர் குரூப்பா கமெண்ட் பிஆர் குரூப்ல 2 விதமா இருக்குது. இப்போ முத்துக்கு ஏற்றஸா இருக்கவங்களே அவங்களே வந்து முத்து போட்டோ இல்லாத முத்து டிபி வச்சு இல்ல அது மாதிரி முத்து ஃபேன் சொல்லிட்டு பண்ணுவாங்க, ஓகேவா? நீங்க பொதுவா வந்து இப்ப சொல்றீங்க தெரியுமா, அது வந்து எல்லாத்துக்கும் சேரும். வெரி விஜய் முத்து விஜய் அது முத்து ஃபேன் பண்ணல, நான் முடிச்சிடுறேன். அதான் அது முத்து ஃபேன் எனக்கு யாரோ சைடுல இருந்து யாரு மைக் ஆன் பண்ணாங்கன்னு தெரியல, சாரி. ஓகே, இப்போ ஓகேவா இருக்கு. எனக்கு என்னன்னா அது நீங்க வந்து கமெண்ட் போடுறீங்கன்னா ஒரு இப்போ இல்ல இப்ப நீங்க என்ன இன்னைக்கு அலிகேஷன் ராயன் கூட வைக்கிறீங்க? இல்ல புரியாக்கா இருங்க. இப்ப நீங்க என்ன அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா, இது முத்துக்கு குமார் ஃபேன் ஆர்மி, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து 270 பேர் இருக்கீங்க. ஐயா உங்களுக்கு முத்துக்கும் இல்ல, நான் சொல்ல தெளிவா கேட்டுக்கோங்க ப்ரோ. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. பூர்ணி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ஆமா அவங்க ஒரு இது ஒண்ணு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க, அது பாருங்க விஜய். நான் வந்து இப்போ இந்த ஆர்மி நான் எந்த ஃபேன் பேஸ்க்கும் போய் மேல பேச மாட்டேன். லிசனர்ல இருந்து கேட்டுட்டு போயிடுவேன். காமன் குரூப்பா இருந்த மட்டும் தான் நான் மேல போவேன். எனக்கு ஜாக்லினா பர்சனலா பிடிக்கும் தான். ஆனா ஜாக்லினுமே நான் என்னோட ட்வீட்ல அடிச்சிருக்கேன் விஜய் ப்ரோ, ஓகேங்களா? சோ நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. நான் எக்ஸ்பிரஸ்லி ஒரு சில ஆர்மி வந்து இப்போ உங்களுக்கு முத்துக்குமரன் பிடிக்கல, சவுண்ட் பிடிக்கல, ஜாக் அவங்கள நீங்க அடிக்கிறீங்க, அது ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ராயனை கூட நிறைய பேர் திட்டிட்டு இருக்கீங்க, அது நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஒருத்தவங்க ஜெயிக்கணும், இப்போ முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க பண்றாங்க, சவுண்ட் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க பண்றாங்க, ஜாக்லின் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க ஒன்று பண்றீங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனா மனசாட்சியே இல்லாம வந்து எமோஷனல் விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எமோஷனல் அது வந்து பையனுக்கு முடியலன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈவினிங் தான் தெரிய வந்துச்சு. நான் அந்த மார்னிங் அந்த ட்வீட் போட்டேன், ஈவினிங் தான் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி அந்த ட்வீட் போட்டவங்க வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை போட்டவங்க வந்து ஜாக்லினோட ஃபேன்னு சொல்லிட்டு, அது வரைக்குமே அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஓகேங்களா? யாரும் தெரியாம தான் அந்த ட்வீட்டே நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க உங்க கூட சண்டை போட்டுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து முத்துக்குமரன் திட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ப்ரோ என்னை அடிக்கிறாரு, இப்படி பூர்ணிமா இந்த மாதிரி பண்றாங்க, ஓகே நான் அதை ஏத்துக்கிறேன். அதை விட்டு நான் ஃபேமிலியை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்கேன், இல்ல எனக்கு ஃபேமிலியை வந்து தாக்குறாருன்னா தப்புன்னு சொல்றேன். யாரா இருந்தாலுமே அட் லாஸ்ட் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் சீசனுக்கு வெயிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிஎல் வருது, குக்கு கோமாரி வருது, அதுல நீங்க எல்லாருமே ஜம்ப் பண்ணிடுவீங்க. சோ ஒரு பேஸ் வச்சுட்டு தயவு செஞ்சு எமோஷனலா அடிக்காதீங்க. இது வந்து நான் ஓப்பனா சொல்றேன், சவுண்ட் ஆர்மி நிறைய பண்றாங்க. எனக்கு இது சொல்றது கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஏன்னா இதான் வந்து மஞ்சரியோட பையனுக்கும் அவங்க பண்ணாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணாங்க. நான் வேற எந்த ஆர்மிலையும் வந்து பர்சனல் அட்டாக் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முத்துக்குமரன் ஆர்மிலையும் பார்த்தது இல்ல, ராணுவ ஆர்மியில கூட பார்த்தது இல்லைங்க. ராணுவுக்கு கூட ஒரு ஆர்மி இருக்கு, அவங்க கூட முத்துக்குன்னு சொல்றேன் ஃபேமிலி அடிச்சு நான் பார்த்தது இல்ல. ஜாக்லினையும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க, நான் அடிச்சுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அடிச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், டிஆர்பி ஏறும், வாட் எவர் யூ திங்க். ஆனா வந்து ஃபேமிலி சைட் போகாதீங்க. இந்த அந்த போட்டோ மாக் பண்ணி போடுறது இதெல்லாம் சீரியஸாவே நல்லா இல்ல. கீழே நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லிதான் இங்க வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பேச சான்ஸ் கிடைக்குன்னா ரவி சார் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணல, நான் கமெண்ட்ல போட்டுட்டு அமைதியா இருந்தேன். சோ விஜய் ப்ரோ எனக்கு அந்த கமெண்ட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி நான் போய் பேசிடலாம், இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம வாய்ஸ் போகும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து பேசுறேன். நான் இது வந்து சவுண்ட பிடிக்காம பேசலங்க, சவுண்ட் ஆர்மி பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு சவுண்ட பிடிக்காம இந்த பொண்ணு சவுண்ட் ஜாக்லினோட சப்போர்ட்டர் சவுண்டுக்கா அப்போஸ் பண்ணி பேசுறாங்கல்ல, இல்ல. நான் எனக்கு எல்லாரையுமே நான் அடிப்பேன், எல்லாருமே எனக்கு பிடிக்கும் தான். நான் இப்போ ஜாக்லினை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரு பொண்ணு தான் நானு. பட் ஆனா ஜாக்லினா முத்துக்குமரனா வரும்போது முத்துக்குமரன் தான் பெஸ்ட் விளையாண்டுருக்காரு, ஸ்டார்டிங்ல இருந்து கூட சொல்லியிருக்கேன். அது இன்னொருத்த இடத்துல வந்து ஜாக்லின் தான் நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? எனக்கு எந்த இடத்துல எது படுதோ அதான் பேசியிருக்கேன். நேத்து கூட சவுண்ட் வந்து ஒரு டிடிஎஃப்ல ஏதோ ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? சோ இது வந்து நான் ஃபேன் பேஸ்ல பேசவே இல்லை, காமனா இருந்துதான் பேசுறேன். என்னோட ட்வீட் பாத்தீங்கன்னா புரியும், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசல. சீரியஸாவே எனக்கு அந்த சவுண்டுக்குலாம் நான் வந்து அப்போஸ் பண்ணி பேசதே இல்லைங்க. இந்த ஆர்மிஸ் பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேன் பேஸ்ன்னு சொல்லிட்டு, அதை பார்க்கதான் அந்த பொண்ணோட பேரும் நீங்க சேர்த்துக்கு எடுத்துடுறீங்களோன்னு தோணுது எனக்குலாம். அந்த பொண்ணு அதுவா நிம்மதியா இருக்கும் போல இருக்கு, உங்களால அந்த பொண்ணும் திட்டு வாங்கிட்டு இருக்கு தேவையில்லாம. சோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கீழே சவுண்ட் ஆர்மி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேல வந்து கூட பேசுங்க. எனக்கு ரிப்ளை வேணும், எனக்கு ரிப்ளை வேணும். நான் நினைக்கிறேன் அதுதான் நான் ஏன் சொன்னேன், நான் ஏன் நடுவில் வந்தேன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா முத்து ஆர்மின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் இது பண்றதால நான் நடுவில் வந்தேன். பொதுவா ஐயா இருங்க விஜய் ப்ரோ, நான் வந்து முத்து ஆர்மிக்கும் சேர்த்து தான் சொல்றேன், நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன். ஜாக்லின் ஆர்மி சொல்றேன், எல்லாருமே அதை பண்ணுவாங்க. அப்படின்னா ஆர்மி பண்றதில்ல,
அது வந்து அந்த பிஆர் ஒர்க்னு ஒன்று பிஆர் பண்ணலாம் தெரியுமா? அதுதான் தெளிவா சொன்னேன் விஜய் ப்ரோ. நானு இப்போ நீங்க பிஆர் பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே பிஆர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக பிஆர் பண்றேன்னு நீங்க அர்த்தம் என்னையா இல்லைங்க. சிஸ்டர் சொல்றீங்க இப்ப? இல்ல இல்ல ஐயோ ஐயோ இல்ல ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களை சொல்றீங்க சொல்லிட்டு காசு அதுக்கு வாங்கிட்டு இல்ல வேலை சொல்லுங்க. ஐயா ஐயா விஜய் விஜய் ப்ரோ, விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் விஜய் உங்களுக்கு விஜய் ஒரே புரியுதா இல்லையா? நிமிஷம் நான் என்னையும் பூர்ணி சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், பூர்ணி என்னையும் பூர்ணி சேர்த்து ஒரே தான் சொல்லிட்டு நிமிஷம் இருக்கேன். பூர்ணி ஒரே நிமிஷம் இந்த சி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்டட். எந்த ஃபேன் ஆர்மியா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா ஜென்ரலா அவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ்வலா ஃபேன்ஸ் எந்த ஆர்மியா இருந்தாலும் ஃபேன்ஸ் போய் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க, பிஆர்ஸ் தான் வந்து அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கிறாரு. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடு, அக்செப்டட், ஓகே. நீங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அந்த இமேஜை கூட ஃபர்தரா ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் முத்துக்குமரன் இதுல இருந்து யாருமே அதை ஷேர் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து அதை என்ன ஃபர்தரா புரியல ப்ரோ? எடுத்து இல்ல அதை ஃபர்தரா எடுத்து இந்த மாதிரி ஒருத்தங்களை போட்டாங்க, அதை பொலிட்டிக்ஸ் பண்ணணும், பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தினாலதான் முத்துக்குமரன் இதுல இருந்து யாருமே அதை ரீஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு இமேஜ் போட்டிருந்தீங்கல்ல, ஓகேவா? சோ அது அவங்க பண்ணது தப்பு. பட் ஆனா அதை வச்சு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், ஒரு பெரிய இஷ்யூ இது பண்ண வேண்டாம். ஏன்னா இதை பெருசாக்கணும்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. யாருன்னா அவங்க யாருக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டாங்களோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைன்றதுனால தான் நாங்க அதை வந்து ஃபர்தரா ஷேர் பண்ணாம அப்படியே சைலண்டா விட்டோம். யாருமே இங்க இல்ல எனக்கு நான் ஷேர், நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. நான் வந்து ஷேர் பண்ணதுக்கான மெயின் ரீசன், இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே ஒண்ணு பண்ணிருக்காங்க, அப்போ நான் அவ்வளவா ஷேர் பண்ணது இல்ல. இது வந்து செகண்ட் டைம், அது நல்லா இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். விஜய் ப்ரோ சீரியஸாவே வந்து நான் முத்துக்குமரன் ஆர்மி அந்த மாதிரிலாம் எதுவுமே மீன் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து நான் ஆர்மியா சொல்லவே இல்லை, நான் தெளிவா சொன்னேன். பிஆர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காசு ஒரு 106 டேஸ்க்கு அப்புறம் கிடைக்க போறது இல்ல உங்களுக்கு. சோ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பெனிஃபிட்டும் இல்ல. நம்ம இப்போதைக்கு அவங்க சப்போர்ட், உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நம்ம பேசுறோம். ஒரு நிமிஷம், என்ன பிஆர் என்ன சொல்ல வரீங்க இப்போ சொல்லுங்க. அத அப்துல் ப்ரோ நீங்க உடனே அடிக்கிற மாதிரி வராங்க. அப்துல் ஒரு நிமிஷம், எல்லாருக்குமே இருப்பா ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, உங்க ரெக்கார்டு கேளுங்க. நீங்க எதுக்கு பிஆர் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்துல் ஒரு நிமிஷம் இரு சிஸ்டர். இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ப்ளீஸ் சொல்லாதீங்க. அவருக்கு வந்து என்னன்னா எல்லாருமே நீங்க பேசிக்கிட்டே இருக்கவே அவர் கொஞ்சம் ரைஸ் ஆகி பேசுறாரு தவிர தப்பாலாம் அப்படிலாம் அவனும் அந்த மாதிரி எதுவும் மீன் பண்ணி பேசல சிஸ்டர். எனக்கு புரியுது, வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சது இருக்கான்னு தெரியல. நான் அப்துல் ப்ரோ நான் மெதுவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நான் பிஆர் சொன்னது வந்து யார் பிஆர் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் சொல்றேன் ப்ரோ. நான் நீங்க பண்றீங்க இவங்க பண்றாங்கன்னு யாருமே மென்ஷன் பண்ணல. இப்ப பாலாஜி ப்ரோ சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் பிஆர் வேலை தான். ஐயா நான் முத்து ஃபேன்ஸ், சவுண்ட் ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ் இந்த மாதிரி நான் பேசவே வரல. நான் காமனா பேசுறேன் ப்ரோ, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சிஸ்டர். இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், ஒரு நிமிஷம் அப்துல், ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்ப நாங்க என்ன இப்போ எங்க சைட்ல வந்து விஜயும் அப்துல்லும் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி பேசுறது என்னன்னா, இது நடந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா, இது வந்து நீங்க சொல்ற இடம் வந்து முத்து ஆர்மியில சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க வந்து ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கோம்னா இப்போ சொல்றதுக்கு ரீசன் சொல்லட்டுமா? இல்ல சொல்றதுக்கு இங்க வந்துதான் ஆபீசர் இருக்க நிறைய பீப்பிள்ஸ் இங்க இருக்காங்க, அது புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லல சிஸ்டர். நாங்க இப்போ இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் அது எங்களோட பாயிண்ட்ல நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பொதுவான ஸ்பேஸ் வந்து இப்ப 250 பேர் 300 பேர் இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து நீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது இது எங்க ஆர்மியில இருந்தா நாங்க தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இப்ப நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கு இங்க. இப்ப இதோட கன்வே நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரினா, அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன், சௌந்தர்யா ஆர்மில இந்த மாதிரி நடக்குது, ஜாக்லின் ஆர்மில ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஸ்பீக்கர் வாங்கி ஏறி போய் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன நம்ம எல்லாரும் என்ன கன்வே பண்ணோம், என்ன நம்மளுக்கு தோணும். சோ இவங்களோட ஃபேன் பேஜ்ல இருந்தா இது நடந்திருக்கு, அபிஷியலா வந்து இது இவங்க தான் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் கீழே இருக்கிற நம்ம லிசனருக்கு எல்லாருக்கும் கன்வே ஆகும். இப்ப நீங்க வந்து பொதுவான ஒரு விஷயத்த, ஆமா இப்ப நீங்க பொதுவான விஷயத்த ஒரு தனிப்பட்ட இப்போ நியூட்ரல் ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்களா சிஸ்டர், இது நீங்க அங்க கன்வே பண்றது வேற. ஆமா புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அங்கே கன்வே பண்றது வேற. ஆனா இப்ப வந்து அப்துலுக்கும் விஜய்க்கும் ஒரு ரைஸ் ஆச்சு பாத்தீங்களா ஒரு பாயிண்ட், அது இதை வச்சுதான் அவங்க 2 பேர் ரைஸ் ஆனாங்க. இந்த பொதுவான இடத்துல 300 பேர். அப்ப நான் தெளிவுபடுத்திடுறேங்க, இது நான் தெளிவுபடுத்திடுறேன். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன். நாட் முத்துக்குமரன் ஆர்மி. இல்ல பூர்ணி, இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இத பாயிண்டா வச்சு இத மட்டுமே கட் பண்ணி இல்ல
டேக்லைன் என்ன அடிப்பானுங்க தெரியுமா? முத்து ஆர்மின் ஆமா பித்தலாட்டம்னு இப்போ அடிப்பானுங்க. நம்ம ஸ்பேஸ் எல்லாமே ரெக்கார்டட், நம்ம ஸ்பேசஸ் எல்லாமே ரெக்கார்டட் சிஸ்டர். இந்த ரெக்கார்டட் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாளைக்கு போட்டு நாளைக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காத பட்சத்துல நாளைக்கு இப்ப வீக்கெண்ட் எபிசோடு சிஸ்டர், நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். 2 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நைட்டோட நைட்டா அதை எடுத்துக்கொண்டு கட் பண்ணி போட்டு சீரியஸ்லி இதை பண்ணுவாங்க. நான் அதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க இதை வந்து நியூட்ரல் ஸ்பேஸ்ல பேசிருந்தீங்கன்னா அது வேற, சம்பந்தப்பட்டவங்க யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. பட் இது வந்து நீங்க இல்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே யோசிக்கல. அப்துல் ப்ரோ அண்ட் விஜய் ப்ரோ வந்து பண்ணது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இல்ல சொல்லிடுறேன். இல்ல அவங்க 2 பேருமே இதனால நேரடியா பாதிக்கப்பட்டவங்க. இப்ப அப்துலும் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து ரைஸ் ஆனதுக்கு ரீசன் எனக்கு அப்துல் ப்ரோ விஜய் ப்ரோ வந்து பேசும்போது நான் அவங்கள சொல்றேன்னு நினைச்சிட்டு பேசுறாங்களும் தான் நான் வந்து திருப்பி இல்ல சிஸ்டர். இதுல இப்ப நம்ம இந்த போட்டு பேசுறோம் இல்லைங்களா ஸ்பேஸ், இதுல நீங்க யாராவது வந்து பேசுற விஷயங்கள் கூட எங்களை வந்து பெரிய அளவுல பாதிக்கும்ன்றதுதான். ஏன்னா இப்ப நீங்க பேசிட்டு நீங்க போயிட்டதுக்கு அப்புறம் இதை வச்சுட்டு நாளைக்கு ஒரு கிளிப் வரும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ வந்து இன்னும் தொடர்ந்து 20 நாளைக்கு நாங்க ரன் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணுவாங்க. முத்து இப்ப என்னன்னா முத்து ரொம்ப நல்லவர், முத்து ஃபேன் சரியில்லைன்னு கூட அவங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த ஒரு பாயிண்ட்டும் யார்கிட்டயும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.